ஓம் 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 கம் கணபதியே நமஹ ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ ஓம் கம் குருப்யோ நமஹ ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவியே நமஹ ஓம் பிரசீதி விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீதி விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामे मंत्र विग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी ओम शांति 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 ओम आनो भद्राखाकृतभो यन्तु विश्वदः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरु परमात्मने नमो नमः பக்தகோடிகள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதர் அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரிங்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 91வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ சாரு சரிதாயை நமஹா. ஓம் ஸ்ரீ சாரு சரிதாயை நமஹா. சாரு அப்படின்னா அழகு, சரிதா அப்படின்னா சரித்திரம் இருக்கக்கூடியவள். எப்பேற்பட்டதான சரித்திரம் அப்படின்னா அழகான சரித்திரங்கள், புண்ணியப்பிரதமான சரித்திரங்கள். லலிதா சகஸ்ரநாமத்தில் விபூதி விஸ்தார மார்க்கபேத சாமரச ரூபிண்யே நமஹா அப்படிங்கிறதான அத்தியாயத்தில் பராசக்தி எப்படியெல்லாம் அம்பாள் காப்பாற்றி வருகிறார். பிரபஞ்ச சிருஷ்டியில் இருக்கக்கூடியதான பிரம்மாண்ட நாயகர்கள் என்று சொல்லக்கூடியதான பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வராதிகளுக்கெல்லாம் அம்பாள் எப்படி துணையாக இருந்து அவர்களுக்கு சக்தியை கொடுத்து அவர்களுடைய கர்மங்களை அவர்களே கொண்டு செய்ய வைக்கிறாள் அப்படிங்கிறதான பலவிதமான அபரிமிதமான புண்ணியப்பிரதமான வியாக்கியானங்கள் இந்த விபூதி விஸ்தார மார்க்கபேத சாமரசம் அப்படிங்கிறதான அத்தியாயத்தில் இருக்கு. அதுபோல இங்க பகவத் பாதர் பராசக்தியினுடைய அம்பாளினுடைய புண்ணியப்பிரதமான எப்பேற்பட்ட புண்ணியம் அப்படின்னாங்க, எப்பேற்பட்ட சரித்தம் அப்படின்னா அழகான சரித்தங்கள். அம்பாளினுடைய திருவிளையாடல்கள் கேட்க கேட்க யாருக்கு தான் அழகில்லை என்று தோணும். ஒரு பக்தனாக இல்லாமல் இருக்கிறவனுக்கு கூட அம்பாளுடைய அழகையும் அம்பாளுடைய செயல்களையும் அதுல இயல்பாகவே அந்த அட்ராக்ஷன் ஏற்படுத்துகிறது. அப்படி இருக்கிறத கொஞ்சம் பக்தி இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவ எந்த அளவுக்கு அந்த சுகத்தை அனுபவிப்பார்கள் என்பதை பகவத் பாதர் நம்மிடம் எடுத்து சொல்லுகிறார். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய புண்ணிய பலன் சுபிப்பதனால அல்லது சாதனை செஞ்சு எப்பேற்பட்டதான புண்ணியத்தை அடையலாம், பலனை அடையலாம் என்றால் ஸ்தாவர சொத்துக்கள் பெறுவதற்கு தாவரம் ஜங்கமம், அதாவது டான்ஜிபிளாக இருக்கக்கூடியது, ஃபேமாக இருக்கக்கூடியதான டான்ஜிபிள் அசெட்ஸ்ன்னு பேர் இருக்கு. சொத்து, சுகம், சந்தோஷம் இது எல்லாமே தாவரத்தில் சேர்ந்தது. அப்படி தாவர சொத்துக்களை பெறுவதற்காக ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 2 பாவங்கள் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சொத்து சுகம் வகைகள் அனுபவிக்கிறதான யோகங்கள் எல்லாம். ஒன்று 2வது பாவம், 2வது 4வது பாவம். இந்த 2 பாவங்கள் ரொம்ப முக்கியமானவை. இந்த பாவங்களுடைய பிரமாணத்தை தெரிஞ்சிட்டோமானாலே அதனுடைய மகாத்மத்தை நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். 2வது பாவத்துக்கு இருக்கிறதான பிரமாணம் என்ன அப்படின்னா பர்த்தவ்யம் அகிலம் வித்தம் வாணி சக்ஷுஷ்ச தட்சிணம் வித்யாச்ச விவிதாஹேய சர்வம் சிந்தியம் துதீயதா. இது 2ஆம் பாவத்துக்கு இருக்கக்கூடியதான பிரமாணம். பர்த்தவ்யம் அப்படின்னா என்னுடையது, நான் அனுபவிக்க வேண்டியது, என்னுடைய சொந்தமானது, என்னுடைய ஆட்சிக்குட்பட்டது அப்படிங்கிறத அர்த்தம் எல்லாம் சொல்லலாம். அகிலம் வித்தம் உலகத்திற்கிறதான அனைத்து சொத்துக்களும், அனைத்து வித்யா சொத்து, தனசம்பத்து, தானிய சம்பத்து, அஷ்ட சம்பத்துக்கள் பூராவுமே அனுபவிக்கிறதான யோகத்தை தான் இந்த வித்தம் வழியாக சொல்லுகிறது. அதாவது ஆல் கைண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் மேட்டர்ஸு அதில் இன்வால்வ் ஆகும். வாணி சக்ஷுஷ்ச தட்சிணம். வாணி அப்படின்னா பேச்சு, நல்ல இனிமையான பேச்சு. பேச்சில் தான் உலகத்தில் எல்லாமே மயங்கிறது. அம்பாளுடைய அந்த பேச்சுக்கு தான் மகா சரஸ்வதியை மயங்கி விட்டாள். தன் வீணை வாசித்து கானாலாபனம் பண்றதான சரஸ்வதி இனி எனக்கு இந்த எந்த வேலையும் வேண்டாம், அம்பாள் பேசுற ஏதாவது 4 வார்த்தை என் காதால கேட்க முடியுமா, என்னும் வாழ்வே தன்யமாகி விடுமே அப்படிங்கிறதான எண்ணத்துல வீணை வாசிக்கிறதை நிறுத்தி வச்சு அம்பாளை உற்று பார்க்க ஆரம்பித்தாள். இது இதற்கு முன்னாடி ஸ்லோகத்தில் நாம் கத்துட்டு இருக்கோம். சக்ஷுகு அப்படின்னா கண்கள். நம்ம பஞ்ச இந்திரியங்கள்ல ரொம்ப முக்கியமானவைகள் 4ம் முகத்துல தான் இருக்கு. 5வது ஒன்று தான் கரம் அப்படிங்கிறதான விட்டு நிற்கிறது. இதுல 4 என்பது பார்வை கண்ணு, கேள்வி காது, கிராணம் மணக்கிறது மூக்கு, ருசிப்பது நாக்கு, தொடர்றது அடுத்தது அது கரங்கள் வழியாக. அப்போ பஞ்சேந்திரியங்கள்ல ரொம்ப முக்கியமான பூதங்களும் தன்மாத்திரங்களும் இரண்டுமே இந்த
அஷ்டஸ்வரூபமாக, அஷ்டவஸ்வரூபமாக, தனதான்யமாக நம் முகத்திலேயே இருக்கு. ஸோ முகம் ரொம்ப முக்கியம் அல்லவா? வித்யாச்ச விவிதேக சர்வம் நந்தியம் திதீயதா. வித்யை, பலவிதமான வித்தியைகள் உண்டு. இன்னைக்கு நிறைய நல்ல வித்தியைகள் எல்லாம் கற்றுப்போம். ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா அப்படின்னு, யத்ன வித்யா, குஹ்ய வித்யா அப்படின்னு பலவிதமான வித்தியைகளை முடிந்த அளவுக்கு தெரிந்து கொள்வோம். எல்லாம் பெரிய 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 சப்ஜெக்ட்ஸ். மணிக்கணக்கில் பேசினா தான் அது என்னன்னே ஒரு தும்பு கிடைக்கும் அதை பற்றி. அப்பேற்பட்டதான சர்வவிதமான வித்தியைகள், முக்கியமாக 2 வித்தை. ஒன்று ஆத்மஞானத்தை அடைய வேண்டியதான வித்தியை, இரண்டாவது வயிற்று பழப்புக்குள்ளதான வித்தியை. பகவத்பாத பஜகோவிந்தத்தில் உதர நிமித்தம் பகுகிருத வேஷகா, இந்த எஞ்சான் வயரை ரொப்பறத்துக்காக மனிதர்கள் என்னெல்லாமோ வேஷபூஷணங்களை போட்டுக்கொள்கிறார்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்னெல்லாமோ வேஷபூஷணங்களை போட்டுக்கொள்கிறார்கள். நிஜத்தை யாரும் தேடுவதில்லை. இப்போ நிறைய பேர் இந்த சினிமா ஆக்ட்ரஸ்லாம் இருக்கலே, சாமியாக எல்லாம் ஆக்ட் பண்ணுறான். சிவனாகவும் சீதாதேவியாகவும் பார்வதி தேவியாகவும் எல்லாம் ஆக்ட் பண்ணுறான். அவங்களுடைய பூர்வாசிரம விதியை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அவன் மூஞ்சியை துப்பிடுவோம். அவ்வளவு மட்டமான வாழ்க்கையை நடத்துகிறார்கள். ஸோ இவ்வளவு நாளாக இவ்வளவு எபிசோட்ஸில் ஆக்ட் பண்ணிட்டு கூட அந்த கொஞ்சம் கூட ராமருடைய குணமோ அல்லது சீதாதேவியினுடைய குணமோ சிவனுடைய குணமோ முருகனுடைய குணமோ அவங்களுக்கு வரதில்லை. அதில் முருகனாக ஒரு நல்ல ஆக்டர் சிவகுமார், நீ கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழில். அவர் பயங்கரமான வித்வான். ஒரு செட்டியார் குடும்பத்தில் இருக்கிறார்னா கூட அபரிமிதமான வித்யா விருக்கத்தில் இருக்கார் அவர். கந்தசஷ்டி கவசமாகட்டும், சுப்பிரமணிய கவசமாகட்டும், திருக்குறள் ஆகட்டும், திருவாசகமாகட்டும், நீங்கள் எதை வேணா சொல்லுங்க பேசுவார். மணிக்கணக்கில் பேசுவார் சப்ஜெக்டை பற்றி. உணர்ந்தவர். அந்த முருகன்கிறது அவருடைய முகத்தில் அப்படியே தெரியும். அதுபோலவே கிருஷ்ண பரமாத்மாவும் அவர் நிறைய படத்தில் வேஷம் போட்டிருக்கார். கிருஷ்ணனாட்டமாகவே இருப்பார், மகாவிஷ்ணு ஆட்டமாகவே இருப்பார். செயலியும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவரும் என்டோஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்ல இதை சொல்லி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சில பேர் வாழ்க்கையில் ஆக்ட் பண்ணுவார்கள், அதை உட்கொள்ள மாட்டார்கள். நிறைய பேர் பஜனை பாடுறார்கள், பஜனை சொற்பொழிவு சொல்கிறார்கள். அவர்களுடைய பின்புறம் போய் பார்த்தோம்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வாழ்க்கை. ரொம்ப கஷ்டமாக தோணும், இப்படி இல்லாமல் வாழ்கிறார்கள் அப்படின்னு. ஸோ நான் எதுக்கு சொல்லிட்டு வரேங்க அப்படின்னா, சொல்லும் செயலும் நாம் உணர்கின்றதான வித்தையும் அந்த பிரயோகிக்கக்கூடியதான வித்தையும், ஒன்று பிரயோக வித்தியை, இன்னொன்று உணர்கின்றதான வித்தை. அப்போ தத்துவஞானத்தை தெரிந்து கொள்வதற்குள்ளதான ஞான வித்தை ஒன்று. வயிற்று பழப்புக்கு உடம்பை வளர்த்தி, குடும்பத்தை வளர்த்தி, நம்ம பிராரப்த கர்மத்தை தலையில் என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கோம் அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக வாழ்கிற சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதான ஒரு வித்தை. அதுவும் தெரியும். நம்ம வச்சுப்பிச்சாட்டமாக ஓஹோ எங்கேயோ பார்த்துன்னா போயிடும், யாராவது எல்லாம் திடீர்னு போயிடுவா. இந்த 2 வித்தை ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமா தான் இதுலேருந்து டிரைவ்டு வித்தைகள் தான் மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸும் உலகத்தில். அப்படி வித்யாச்ச விவிதா ஹேத சர்வம் சிந்தியம் திதீயதா. எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? 2ஆம் பாவத்தை பார்த்தா போகிறோம் அப்படிங்கிறா. அதே மாதிரி உடம்பினுடைய சர்வத்தையும் பார்த்துக்கிறதுக்கு தேகஸ்ய சௌஷ்டவ சுவாஸ்தியம், இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை சொன்னேன். உடம்பை பற்றி உடம்பினுடைய எல்லாத்தையும் லக்னம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல 2ஆம் பாவத்தை வைத்துக்கொண்டு எண்ணத்தை எல்லாம் அனுபவிப்பார், எதையெல்லாம் வெறுப்பார், எதையெல்லாம் எடுத்துக்கொள்வார், எல்லாம் இது உள்ளே இருக்கு. தீட்சைகள்லேயே ரொம்ப சிறந்த ஒரு தீட்சை சக்ஷு தீட்சை. சக்ஷுனா கண்கள் வழியாக கொடுக்கக்கூடியதான தீட்சை. அபூர்வத்திலே அபூர்வமாகத்தான் மகான்கள் அதை கொடுப்பார்கள். ஆகவே இந்த 2ஆம் பாவத்துக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. நிறைய சொத்து சம்பாத்தியத்தையும் சொல்லுகிறது இந்த 2ஆம் பாவம், பலவிதமான சொத்துக்கள். அடுத்தது நம்ம பார்க்கோமானா 4ஆம் பாவம். 4ஆம் பாவங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ 2ஆம் பாவங்கிறது முகம், 1ஆம் பாவங்கிறது தலை. அதாவது தலையுடைய மேல் பாகத்துக்கு 1ஆம் பாவம்னு பேர், முகபாவத்துக்கு 2ஆம் பாவம் என்று பெயர். 4ஆம் பாவம் என்கிறது இதய பாகம், செஸ்ட், ஹிருதயம். நம்மளுடைய தலையை ரொம்ப முக்கியம், நமக்கு இதயம் ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் உடம்புல எல்லா உறுப்புகளும் முக்கியம்தான். ஆனால் செயல்பாடில் அவங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி படி அவங்க தான் சுப்ரீம் இல்லையா? பஞ்சேந்திரியங்களில் 4 பேர் அங்கே வந்துட்டா. இதயம் ரொம்ப முக்கியமான, இதயம் இல்லைன்னா எல்லாமே இல்லை. சர்வம் இதயம் தான் அப்படின்னு தான் சொல்கிறது. அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த இதயம் ரொம்ப காரணமாகிறது. 4ஆம் பாவத்துடைய பிரமாணம் என்ன? மாதா சுஹின்மாகில வாகினேயோ க்ஷேத்திரம் சுகம் வாகனம் ஆசனம் ச லாலித்யம் அம்ப சயனம் ச விருத்திகி பஸ்வாதிகம் ஜென்மகிரகம் சதுர்த்தால். இது 4ஆம் பாவத்துக்குள்ளதான பிரமாணம். முதல்ல போட்டிருக்கிறதான நாமம் இது மாதா, அம்மா, தாயார், பெற்றவள். நம்ம இந்த உடம்பை கொடுத்தது, இந்த உடம்பை பிரசவம் பண்ணது நம்மளுடைய சொந்தம் பயாலஜிக்கல் மதர், அம்மா, பெற்ற தாய். இந்த ஆத்மாவை பிரசவம் பண்ணவள் யாரு? பராசக்தி என்கிறதான சூக்ஷ்ம வடிவத்தில் இருக்கக்கூடியதான தாய். அது திவ்ய மாதா, இது சாதா மாதா. அவ்வளோதான் வித்தியாசம். பராசக்தி காரண மாதா, பெற்ற தாய் காரிய மாதா. இவ்வளோதான் வித்தியாசம். ஒன்று திவ்யத்துவம் இருக்கிறது, ஒன்று திவ்யத்துவம் இல்லாதது. குழந்தையை பொறுத்தவரையில் தாய் திவ்யம் தான்,
மாதா சுகிருன்மாகில பாகினேயோ க்ஷேத்திரம் சுகம் வாகனம் ஆசனஞ்ச லாலித்யமம்ப சயனம் ச விருத்திகி பஸ்வாதிகம் ஜென்ம கிரகம் சதுர்த்தால். ஒரு மனிதனுடைய தாவர ஜங்கமம், அதாவது அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், மாதா குடும்பம், சுகிருத்து தங்களுடைய பந்துமித்ராதிகள், கூட பிறந்தவர்கள், அதுபோலவே ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் நாம் யாரோடு எல்லாம் நல்ல பந்தம் வைத்துக் கொள்வோம், அதெல்லாம் நலம் பாவத்தை. சுகன்மாகில பாகினையோ, பாகனன் அப்படின்னா மருமகன், மருமாள், இதெல்லாம் எடுத்துக்கலாம். மாமா வழிக்கு இருக்கக்கூடியதான சொந்த பந்தங்கள். க்ஷேத்திரம், க்ஷேத்திரம் அப்படின்றால் பிறந்த குடும்பம், தாயார், நம்மளுடைய இந்த பாடி கான்ஸ்டியூஷன். க்ஷேத்திரமித்யபிதீயதே அப்படின்னு கீதையில் பகவான் சொல்றார். இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்திரமித்யபிதீயதே. உன்னுடைய இந்த உடம்பு ஒரு க்ஷேத்திரமானது. அந்த க்ஷேத்திரத்தினுடைய கர்ப்பகிரகம் என்பது உன்னுடைய இதயபத்மம். அந்த இதயபத்மத்துக்குள்ளே துடித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஜீவ வடிவத்தில் பிராணஸ்வரூபமான இந்த ஜீவசக்தி இருக்கல்லவா, அதுதான் நான் அப்படிங்கிறது. அதுக்கு பேரு ஜீவாத்மா அல்லது ஆத்மா, சர்வசக்திமயமானது. அப்படி நம்ம உடம்புக்குள், நம்ம உடம்பே டோட்டல் உடம்பே ஒரு பெரிய கோவில் அப்படின்னா அந்த கோவிலுக்குள் இருக்கிறதான கர்ப்பகிரகம் தான் நம்மளுடைய இதயபத்மம். அந்த இதயபத்மத்துக்குள்ள இறைவன் குடிகொள்கிறார். க்ஷேத்திரம் சுகம், எல்லா விதமான சுகம், எல்லா விதமான ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு. வாகனம் ஆசனம் சா, கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள்ஸ். அது முன்னைய காலத்தில் மாட்டு வண்டியாக இருக்கலாம், குதிரை வண்டியாக இருக்கலாம். இந்த காலத்தில் இருக்கிறதான பேசஞ்சர் காரு, அதாவது சலூன் காரு, எஸ்யூவி, எம்யூவி, மல்டி பர்பஸ் யூனிட் வெஹிக்கிள்னு பார்த்ததுக்கு அர்த்தம். எஸ்யூவினா ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு அர்த்தம். 4 வீலர், 6 வீலர், 16 வீலர், இப்படின்னு பெரிய 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 வாகனங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு வரிசையா. வாகனம் ஆசனம் சா, நாம் யாரோட தொடர்பு கொள்வோம், யாரோட சேர்ந்து இருப்போம், எந்த மேடையில் நாம் உட்காருவோம். இப்போ ஒரு பெரிய மடாதிபதியை தூக்கி ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டாரானா அங்கே இருக்கக்கூடியதான கிரிமினல்ஸ் சந்தேகத்தை போட்டால் கூட பரவாயில்லை, அங்கே இருக்கிறதான கிரிமினல்ஸோட நடுவில் விரும்ப சேர்ந்து படுத்துக்கணும். புரியுறதா? நாம் எங்கே அமருவோம், நம்மளுடைய இருக்கை எங்கே, நல்ல இடங்கள்லையா இல்லை கெடுதல் வரக்கூடியதான இடங்கள்லையா? சீட்டாட போய் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூர்த்தடிச்சு அங்கே டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவானா? இல்லை கோவிலில் ஏகாதேசி அன்னைக்கு பஜனைக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவானா? இல்லை ராதா கிருஷ்ணா வைபவத்தை வர்ணிக்கதான கானாமிரதத்தில் சேர்ந்து நடனமாடி பகவத் சுரூபத்தை அனுபவிப்பானா? இந்த இருக்கை அதை சொல்லுகிறது. நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன், நாம் எப்படி இருப்போம், என்ன நிஷ்டையோடு நாம் இருப்போம், ஒழுக்கத்தில் இருப்போமா, இல்லை ஒழுங்கு கெட்டதான வாழ்க்கையை நாம் நடத்துவோமா, அங்கே எல்லாம் 4ஆம் பாவத்தை பற்றி சொல்லணும். ஆசனம் ச லாலித்யமம்ப சயனம் ச விருத்திகி, எல்லா விதமான அபிவிருத்தி, ப்ராஸ்பரிட்டி. அதே மாதிரி லாலித்யம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியதான செல்வாக்கு, நம்மளை வைத்துக்கொண்டு அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான செல்வாக்கு. நம்மளை எல்லாரும் எப்பவுமே ரொம்ப அணைச்சு பேசுவார்களா, இல்லை தான் வந்துட்டான் பாரு தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாளா? இதெல்லாம் 4ஆம் பாவத்துடைய கதி விகதியை புத்தி இருக்கு. லாலித்யம்ப சயனம் ச விருத்திகி, நாம் படுக்குகின்றதான படுக்கை, ஒன்று இருக்கை, இன்னொன்று படுக்கை, படுத்து தூங்குறதான அழகு. சாதாரணமாக மகான்களுக்கு ஒருத்தர் தூங்குற நேரத்தில் அவங்களுடைய எல்லா அழகையும் வர்ணிக்க முடியுமா ஈஸியாக, அவங்களுடைய சர்வ செயலியும் சொல்ல முடியும். அதனால தான் விஷ்ணு பகவான் அனந்த சேனமாக படுத்து இருக்கிற பகவானைத்தான் நிறைய வர்ணிக்கிறார். படுத்து தூங்குறத பார்த்து சொல்ல முடியும் இது ராட்சச கணமா, இல்லை மனுஷ கணமா, இல்லை தேவகணமா அப்படின்னு. அந்த பாவனையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் லக்ஷசாஸ்திரங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட்ஸ். சயனம் ச விருத்திகி பஸ்வாதிகம் ஜென்மகிரகம். பஸ்வா அப்படின்னா பாரு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. கிரகம் 4வது கிரகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளு. அப்போ 2ஆம் பாவத்துக்கும் 4ஆம் பாவத்துக்கும் அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் பகவத் பாதர் ரொம்ப உதவும் அப்படின்னு அம்பாடம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கேட்டு வாங்கியிருக்காரு. ஏன்னா இது 2 ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. சொத்து சுகம் இல்லாம தரித்திரமாக பிறந்தா அது ரொம்ப கஷ்டம். எப்பேற்பட்ட தரித்திரமா? 2 தரித்திரம். ஒன்று பக்தி இல்லாத தரித்திரம், இனி ஒன்று பணம் இல்லாத தரித்திரம், 3வது சொல்லிக்கலாம் வேணாமான ஆரோக்கியம் இல்லாத தரித்திரம். இப்படி தரித்திரம் எல்லாத்துலேயுமே உண்டு, சமிருத்தியும் எல்லாத்துலேயுமே உண்டு. ரொம்ப அதிகம் படிப்பு, ரொம்ப அதிகம் ஸ்ரத்தை, ரொம்ப அதிகம் பக்தி, ரொம்ப அதிகம் நட்பு, ரொம்ப அதிகம் நல்ல ஒழுக்கங்கள், இப்படி எல்லாத்துக்குமே 2. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிற மாதிரி, புண்ணியம் பாவம் இருக்கிற மாதிரி 2 பக்கம் சேர்ந்து இருக்கும். இப்போ ஏற்பட்டதான எல்லாத்தை பற்றியும் இந்த 2 பாவங்கள் சொல்லுகிறது. இது சமிருத்தியாக இந்த ஸ்தோத்திரத்தை படனம் செய்யக்கூடியதான பக்தர்களுடைய வீட்டில் நீ அமைச்சு கொடு, அவர்களுடைய வாழ்வில் அமைச்சு கொடு அப்படின்னு பகவத் பாதர் கேட்க அம்பாளும் அனுகிரகம் செய்கிறாள். சங்கல்பம் க்ஷேத்திர ஆராம கிரகலாபார்த்தம்
ஏகநவதி ஸ்லோகம் ஜெபேத். க்ஷேத்திர ஆராம இல்லையா? க்ஷேத்திரம் அப்படின்னா நல்ல வயல், சொத்து சுகம் இருக்கக்கூடியதான இடம். ஆராமம் அப்படின்னா மாளிகை, நம்மளுடைய அரண்மனை, நாம் இருக்கக்கூடியதான இடம். இதெல்லாம் கிரகலாபார்த்தம், நல்ல வீடு அமையிறது. நல்ல வீடு அமையிறது அப்படின்னா உயிரோடு வாழ்கின்ற காலத்தில் நல்ல குடும்பத்தில் பிறக்கிறது. அதன் பிறகு இன்னொரு புகுந்த வீடு இருக்கு, அதுதான் குருவினுடைய வீடு. நல்ல குருவிடம், ஆத்மஞானம் இருக்கக்கூடியதான குருவிடம் இருந்து கல்வியை கற்றுக்கொள்வது அது ஒரு வீடு தான். மூணாவது வீடு பிரம்ம கிரகம், அதுதான் பூனல் போட்டு உபநயனாதிகள் பண்ற நேரத்தில் நாம் புகழ்கிறோம். நாலாவது வீடு திருமணம். திருமணத்துக்கு எல்லாரும் நினைச்சிருக்கா நாம ஆண்கள் யாரும் பெண்கள் வீட்டுக்கு போறதில்லை, அப்படிலாம் கிடையாது. திருமணம் ஆனாலே ஆக்சுவலி ஆம்பளை பொம்பளையிடம் ஒப்படைக்கத்தான் செய்கிறாங்க. பொம்பளை கிட்ட ஒப்படைப்புதான் நடக்கிறது. இது சரியா அந்த தர்ம தத்துவத்தில் இருக்கிறதான மகத்துவத்தை சரியா புரிஞ்சுக்காமத்தான் 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்கள். தர்மசாஸ்திர முறைப்படி 10 குழந்தைகளை பெற வேண்டும். அந்த சப்தபதியெல்லாம் பண்ற நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க பார்க்கலாம். இந்த பாணிகிரகண நேரத்தில் 5 விரலையும் சேர்த்து வச்சு அவன் வலது கரத்தால் பிடிக்கிறார் கணவன். 5 விரலையும் சேர்த்து வச்சா ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ரெண்டும் பிறக்கும். 4 விரலை மட்டும் சேர்த்து பிடிச்சா பொன் குழந்தைகள் பிறக்கும். கட்ட விரலை மட்டும் பிடிச்சா புருஷ பிரஜை உருவாகும். பொதுவாகவே 5 விரல்களையும் சேர்த்து பிடிக்க சொல்லுவார்கள். ஏன்னா ஆண் குழந்தையும் வேணும், பெண் குழந்தையும் வேணும். வம்சவருத்தியும் வேணும். வம்சவருத்திக்கு உள்ளதான காரணமும் தேவை. பெண்கள் பிறந்தாதான் குடும்பத்தில் வம்சவருத்தி உண்டாகும், ஆண்கள் மட்டுமல்ல. ஆகவே 10 குழந்தைகளை பெற்ற பிறகுதான் இவனுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் விட்டு ஆரண்யாசிரமத்துக்கு செல்ல வேண்டும். ஆரண்யாசிரமம் சன்னியாசாசிரமத்துக்கு போக வேண்டுமானால் 10 குழந்தைகளை பெற்ற பிறகு 11வது ஒரு குழந்தையை நீ பெற்றெடுப்பாயாக அப்படின்னு அந்த பெண்ணிடம் கணவன் யாஜிக்கிறான், யாஜனை செய்கிறான். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மந்திரத்தில் இதுக்கு முன்னாடி 2வது எபிசோடுக்கு முன்னாடி நான் சொல்றதுக்கு விட்டு போனது விஷயத்தை நான் இப்போ ஜஸ்ட் ஞாபகம் வந்து போ. யாஜனை செய்கிறான் இவன் கணவன். எப்படின்னா 11வது நான் உனக்கு புத்தனாகி விடுவேன், நீ என்ன உன்னுடைய குழந்தையாட்டமா என்னை வளர்த்து வருவாயாக, பாவனை செய்து வருவாயாக. எனக்கு வயசாகிடும், ஒருவேளை எனக்கு கை கால் வராது, கண்ணு காணாது, காது கேட்காது, இப்படிலாம் ஒரு நிலைமையெல்லாம் வரலாம். பிராரத்த கர்மம் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சினாலும் கஷ்டம். ஜோதிஷாஸ்திரத்தில் கண்டுபிடிச்ச முடியும், ப்ராப்ளமும் கிடையாது. தெரிஞ்சுட்டா அதை பற்றி உள்ள வரிசை இருக்கும். அப்புறமா அப்போ 11வது என்ன நீ உன்னை குழந்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ உன் குழந்தை 10 குழந்தை நீ எப்படி வளர்த்துவியோ அது மாதிரி 11வது குழந்தை என்னை நீ பார்த்துக்கணும் அப்படிங்க. ராமகிருஷ்ண சார் இது ஒரு கஷ்வாட் பண்ணிட்டார். இது ஆபஸ்தம்ப சூத்திரம் அந்த காலத்தில் இருக்கிறதான மனுஷாஸ்திரம் எல்லாம் இருக்கிறதான காலத்தில் இருக்கிறது. ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா 3வது குழந்தை பிறந்தாச்சுன்னா உடனடியாகவே நீ ஆரண்யாசிரமத்தை நோக்கி போக வேண்டும், சன்னியாசாசிரமத்தை போக வேண்டும். அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா சகோதரி பாவத்தில் போ அப்படிங்கிறார். 3வது குழந்தை பிறந்த பிறகு மனைவியை நீ சகோதரியாக பாவனை பண்ணு அப்படிங்கிறார். இங்க தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா தாயாராக பாவனை பண்ண வேண்டும். ஆத்மஜகா கணவன் இந்த பெண்ணினுடைய திருமணமாகக்கூடிய அந்த பெண்ணினுடைய புத்திரனாகி விடுவான். அதன் பிறகு உடல் உறவு எல்லாம் இருக்கவும் கூடாது. வேணமான ஆத்ம பிண்டம் எல்லாம் போட்டுக்கலாம். 10 குழந்தைகள் இருக்கால, ஏதாவது ஒரு குழந்தைக்கு புத்தி வராமல் இருக்கு, நல்லது செய்யணும் அப்படின்ட்டு. இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் தான் அதெல்லாம். எனிவே அப்படி க்ஷேத்திரம், ஆராமம், கிரகம் இதெல்லாமோட இருக்கிறதான வசதியோட சகல சௌபாகியங்களோட வாழறதுக்கு இந்த ஸ்லோக ஜபம் பண்றதுனால அது உதவுகிறது அப்படிங்கிறார். பராசக்தியினுடைய நடையைத்தான் சொல்லுகிறார். நடக்கிற பாவம், அழகு. கடந்த 90 ஸ்லோகங்கள்ல அம்பாளினுடைய பாதாதிகேசம் கேசாதிபாதம் வர்ணனை பண்ணி அம்பாளை ஒரு பக்தன் யோக தியானம் இப்படி செய்ய வேண்டும், மந்திர தியானம் இப்படி செய்ய வேண்டும், யந்திர தியானம் இப்படி செய்ய வேண்டும், பக்தி பாவனையில எப்படி அம்பாளை பார்க்க வேண்டும், அம்பாளை எப்படி தாயாராக உட்கொள்ள வேண்டும், அம்பாளுக்கு எந்த இடத்துல இருப்பிடம் கொடுத்து இதயபத்மத்தில் இதயத்தாமரையில் உட்காத்தி வைத்து பராசக்தியினுடைய பாதாதிகேசம் கேசாதிபாதம் உற்று பார்த்து அம்பாளுக்கு பாதத்தை போட்டிருக்கக்கூடியதான பதாங்குலியத்திலிருந்து பாதஸ்வரத்திலிருந்து நிலங்கிலிருந்து படிப்படியாக மேலே ஏறி ஒட்டியானத்தை பார்த்து பலவிதமான ரத்னாபரணங்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடியதான உன்னதமான மாரிடத்தை பார்த்து பரமேஸ்வரால் கட்டப்பட்டதான திருமங்கல்யாபரணத்தை பார்த்து, யாராலையும் பார்க்க முடியாத திருமங்கல்யாபரணம் காட்டி கொடுக்கவும் கூடாது. பெண்கள் எப்பவுமே ஒரு துண்டால் அதை போட்டு மறைச்சு வச்சுப்பார்கள். அதே மாதிரி தான் பிராமணன் பூனலையும் காட்டி கொடுக்கக்கூடாது. அதனால அவன் எப்பவுமே வேஷ்டியை ஒரு மேல் வசத்தை லெஃப்டில் போட்டுக்கிறார் இந்த பூனில் மறைச்சிக்கிறதுக்கு.
பெண்களுக்கு மங்கள சூத்திரம் எப்படியோ அது மாதிரிதான் ஆண்களுக்கு உபவீதம் என்பது பூணல். யத்னோபவீதம்னு பேர். இதுக்கு யத்னம் செய்யறதுக்குள்ளதான அதிகார சொத்து, அதிகார பொருள். ஐடென்டி கார்டு இருந்தால் ஒரு இடத்துக்கு விடுறானா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறாலே, அதே மாதிரி பிரம்ம வித்யா அனுஷ்டானத்துக்குள்ளதான ஒரு ஐடென்டிட்டி கார்டு தான், இல்லைன்னா ஆக்ஷன் தத்துவம் தான் இந்த உபவீதம். அப்படி அழகான திருமங்கல்யத்தை நாம் பார்க்க விரும்ப வேண்டும். குழந்தைக்கு முடியும். குழந்தைகள் எப்பவுமே ஸ்தன்யம் பண்ணுகிற நேரத்தில் மேக்சிமம் திருஷம் பண்ணுறது எதில் அப்படின்னா இந்த மங்கல்யத்தில் ஒரு விரலை போட்டு இப்படி சுத்து 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 சுத்தும். அது இல்லைன்னா ஒரு விரலா இன்னொரு கையால் வந்து இனி ஒரு ஸ்தானத்தை பிடிச்சிட்டு கிள்ளிவிடும். இதுதான் சாதாரணமாக குழந்தை பாவத்தில் இருக்கிறதுனால நமக்கு எங்கே வேணால் தொடர்றதுக்கு அதிகாரம் உண்டு. அடுத்தது நல்ல எப்பேற்பட்டதான சமன்விதமாக இருக்கக்கூடியதான கரங்கள். அம்பாளுடைய அந்த கரங்களில், இந்த கைகளில் பலவிதமான வளைகள், ரத்னாபரணங்களை போட்டதான வளைகள், மோதிரங்கள், இதையெல்லாம் பார்த்து அம்பாள் கையில் 4 கரங்களில் வைத்திருக்கக்கூடியதான அங்குஷம், புஷ்பபானம், சாபம், பாசம் அப்படிங்கிறதான ஆயுதங்களை பார்த்து, அழகான திருவதனத்தை பார்த்து, சரத்கால சந்திரனை போல பிரகாசிக்கின்றதான அந்த திருவதனம், புஷ்பராகம் போன்றதான கற்களை போல இருக்கிறதான பளபளப்பு இருக்கக்கூடியதான கன்னங்கள், முத்து வரிசையால் உருவாக்கின மாதிரி இருக்கிறதான பற்கள், 16 பற்கள். அம்பாளுடைய சோடசாட்சரி மந்திரம் தான் இந்த 16 பற்கள். அதன் பிறகு உன்னதமான நாசிகை, அதில் இருக்கக்கூடியதான சுக்கர நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கின்றதான முக்குத்தி, புல்லாக்கு, கண்களை பற்றி வர்ணிக்கப்பட்டமான மணிக்கணக்கில் போகும். அழகான புருவங்கள், கருப்பு கலர் இருக்கக்கூடியதான கண்கள், திருநெற்றி, நெற்றிக்கு மேலே அம்பா அணிந்து கொண்டிருக்கக்கூடியதான விபூதி அல்லது வந்து குங்குமம். அதன் பிறகு உன்னதமாக இருக்கக்கூடியதான ஃபோர்ஹெட் நெற்றி, அதற்கு மேலே கிரீடம், 12 மாணிக்க கல்லுகளால் பதிக்கப்பட்டதான கிரீடம், அதற்கு மேலே ஒரு சந்திரக்கலை, அழகான கூந்தல், பலவிதமான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டதான அந்த கூந்தல், அழகான நல்ல நவவர்ணத்தில் இருக்கக்கூடியதான பூக்களால் தொடுக்கப்பட்டதான மாலை, நவாவரணமாக இருக்கக்கூடியது. இப்படி அழகான ஒரு சித்ஸ்வரூபியான அந்த பராசக்தியை நாம் எப்படி பார்க்க வேண்டும், நாம் எப்படி அம்மா என்று அழைக்க வேண்டும் அப்படிங்கிறதான தத்துவங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தார். அப்படி அத்தனை பக்த ஜனங்களுக்கு இந்த 1லேருந்து 90 ஸ்தோத்திரங்களை பக்தி சிரசத்தோட யாரெல்லாம் கேட்டிருக்கார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த அம்பாளுடைய சித்ஸ்வரூபம் வந்து மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும். எல்லாருமே இந்த கேட்கறதான ஒவ்வொரு பக்த ஜனங்களும் அம்பாளை வந்து தன்னுடைய இதய பத்மத்தில் இதே மாதிரி பார்த்து கொண்டேதான் கேரி பண்றா, நடந்துட்டு இருக்கா. நடமாடும் தெய்வங்களாகி விட்டார்கள் அனைவரும். இப்ப என்ன சொல்லி வரார் பகவத் பாதர் அப்படின்னா, அம்மா உன்னை வந்து பாதாதிகேசம் கேசாதி பாத்தும் பார்த்தாச்சு, இனிமே நீ நடந்து வரதான அழகைத்தான் நான் வர்ணிக்க போகிறேன். வீணையில கமகம் சொல்லுவா அல்லவா, பாட்டுல ஸ்வரஸ்தானம் கனமாக இருக்கிறது சொல்லுவா. அது மாதிரி பெண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அழகு என்பது வந்து அவர்கள் நடந்து வரக்கூடியதான அந்த அழகு. ஸோ நடையைத்தான் ரொம்ப பிரசம்சை பண்றா இந்த ஸ்லோகம் வழியாக. ஜபிக்க வேண்டியதான வழிமுறை: காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 25 நாட்கள் தினந்தோறும் 2000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தார் அவர்களுக்கு எதிர்பாராத வகையில் பலவிதமான தனதானிய சொத்துக்கள் வந்து அமையும், பூமி லாபம் உண்டாகும் அப்படிலாம் சொல்றது. ஸோ 4ஆம் பாவத்துக்கும் 2ஆம் பாவத்துக்கும் சுபதுஷ்டியோடு இருக்கிறதான கிரகங்கள் சுபஸ்தானங்கள்ல இந்த 4ஆம் பாவாதி 2ஆம் பாவாதி அமர்ந்து இருக்கிறது. இப்போ ஏற்பட்டதான யோகங்கள் எல்லாம் ஜாதகத்தில் காண்ற பட்சம் அவர்கள் பூர்வ ஜென்மாக்கள்ல அம்பாளை இதை மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி சரணாகதி அடைந்து அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை வாங்கியிருக்கார்கள் என்பதற்கு பிரத்யட்சமாகிறது சித்தாந்தம். நிவேத்தியம் என்பது வந்து சித்ரான்னம் நிவேத்தியமாக கொடுக்க வேண்டும். இதுக்குரியதான சக்கரம், இந்த சக்கரம் வந்து திரிகோண சக்கரம், கீழ் நோக்கி இருக்கக்கூடியதான திரிகோண சக்கரம். அந்த சக்கரத்துக்குள்ளே ஓம் ஹ்ரீம் அப்படின்னு மேலே ஒரே லைன்ல எழுதுறது, அதுக்கு கீழே திரும்பவும் ஹ்ரீம் ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரங்கள் எழுத வேண்டியது. ஓம் ஹ்ரீம் 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 அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரங்கள். இதுதான் இந்த யந்திரம் சக்கரம். இதற்கு முன்னேல இதற்கு மேலே அம்பாளுடைய ஒரு நல்ல பஞ்சமுகமான திருவிளக்கை ஏற்றி வைத்து அம்பாளை தியானாவாதிகள் பண்ணி பஞ்சோபசார பூஜைப்படி பூஜைகள் எல்லாம் செஞ்சு கடைசியாக இந்த ஸ்தோத்திரத்தை வந்து ஜெபம் செய்து அம்பாளை திருப்திப்படுத்தி சித்தி அடைய வேண்டும் என்பது வந்து பகவத்பாதர் கேட்டுக்கொண்டதான முறை. ஸ்லோகம் என்ன சொல்றது பார்ப்போம். பதன்யாச கிரீடா பரிச்சயம் இவ ஆரப்து மனசா ஸ்கலந்தா
தே கேலம் பவன கலஹம்சாஹ ந ஜகதி அதஹ தேஷாம் சிக்ஷாம் சுபக மணிமஞ்சீர ரணிதச்சலாது ஆச்சக்ஷாணம் சரணகமலம் சாரு சரிதே பதன்யாச கிரீடா परिचयमिभारब्धु मनसः स्खलन्दस्ते खेलो भवन कलहंसा न जगति अतस्तेषां शिक्षां सुभगमणिमञ्जीररनिता छलाधाचक्षाणं चरणकमलं चारुचरिते பதன்யாச ரொம்ப அதிகமான அர்த்த கர்ப்பம் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம் இது. ஸ்தோத்திரத்தினுடைய சாதா அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இதில் இருக்கக்கூடியதான அந்தரங்கமாக இருக்கிறதான வேதாந்த ரகசிய தத்துவங்களையும் இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முடிந்த அளவுக்கு தெரிஞ்சுப்போம். பதன்யாச கிரீடாக, பதன்யாச கிரீடம் அப்படின்னா பதங்கள், ஒவ்வொரு பாதங்களை எடுத்து வைக்கிறது எப்படி எடுத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இருக்கக்கூடியதான ஒரு பரிச்சயம், ஒரு பிராக்டிஸ். ஆரப்து மனசகா ஸ்கலந்தகா, தப்பாக நடந்துடக்கூடாது என்பதற்காக அல்லது தப்பாக நடந்துருந்தோமா இதுவரைக்கும் இனிமையாவது சரியாக நடந்துப்போம் அப்படிங்கிறதான ஒரு பாவனையில நடந்து கொள்கிறார்கள். அதை அபியாசம் பரிசீலனம் செய்து கொள்கிறார்கள். தேகேலம், உன்னுடைய விலாசமான சுகமமான ஆனந்தகரமான அந்த நடை. பவன குலஹம்சாகா, உன்னுடைய பவனத்துக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள அரண்மனைக்குள்ள வளர்த்து வரக்கூடியதான ஹம்சங்கள், அரையன்னம் அல்லது அன்னப்பறவைகள் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். அந்த அரையன்னம் அப்படிங்கிறதான அன்னங்கள் ந ஜகதி, உன்னை விடாம உன் பின்னாடியே நடந்து வருது. அதஹத்தேஷாம் சிக்ஷாம், இது என்ன பண்ற அப்படின்னா உங்ககிட்ட சிக்ஷை வாங்கிக்கிறது, உன்னிடமிருந்து கற்றுக்கொள்கிறது. இது இந்த அன்னங்கள். அன்னங்களுக்கு இதற்கு முன்னாடி எல்லா கவிகளும் எப்படி எழுதிடுவா அப்படின்னா, அம்பாள் அரையன்னம் அல்லது அன்னம் நடக்கிற மாதிரி நடக்கிறா அப்படின்னு. பகவத்பாதர் அப்படி சொல்ல விரும்பலை. பகவத்பாதர் என்ன சொல்றார் அப்படின்னா, அன்ன பட்சிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டு நாம் நடக்கிறது சரியில்லையோ, அப்படியான எது சரியான நடை? சரியான நடை என்பது அம்பாள் தன்னுடைய கிரகத்துக்குள்ள நடக்கிறதான நடைதான் சரியான நடை. ஆகவே அம்பாளை தொடர்ந்து நம்ம பரிசீலனம் வாங்கிப்போம். அம்பாளிடமிருந்து சிக்ஷத்துவம், அம்பாளை குருவாக வைத்துக்கொண்டு நாம் அம்பாளுக்கு பின்னாடி நடந்து அப்படி அம்பாள் எப்படி நடக்கிறாளோ அது மாதிரி நாம நடந்து பிராக்டிஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறதான ஒரு பாவனை இந்த அன்னப்பட்சிகளுக்கு வருது, அன்னங்களுக்கு வருது. அதக தேஷாம் சிக்ஷாம் சுபகமணிமஞ்சீர ரணிதச்சலாது, மனோகரமாக இருக்கிறதான அழகாக இருக்கக்கூடியதனுடைய பாதஸ்வரங்கள்ல, அந்த பாதஸ்வரத்துல அணிகணங்கள் போட்டுக் கொண்டிருக்கார்கள். அதுல பலவிதமான ரத்னாபரணங்களால உருவாக்கப்பட்டது, ரத்ன கஜிதமானது இந்த பாதசரங்கள். அப்ப அது என்ன ஆகுதுன்னா, ஆச்சக்ஷாணாம் சரணகமலம் சாரு சரிதே, உன்னுடைய இந்த பாதங்கள் ஒவ்வொரு அடிமையை அடியெடுத்து வைக்கிற நேரத்துல அதுல சலம் 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 அப்படிங்கிறதான ஒரு சத்தத்தை உருவாக்குறது. இப்போ நாட்டிய சாஸ்திரம் கத்துக்கிற நேரத்துல அந்த சொல்லி கொடுக்கறதான வாத்தியார் கீழே ஒரு கல்லை போட்டுட்டு ஒரு பெரிய வடி எடுத்துன்னு வருவார், மரத்தினால பண்ணது. தா தை அப்படின்னு அதுல அடி 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 அடிப்பார். அதுபடி மாணவர்கள் சீடர்கள் அபியாசம் செய்ய வேண்டும். அதுபோல அம்பாளுடைய பாதசரத்தில் இருக்கிறதான இந்த ரத்ன மணிகள் காலை எடுத்து வைக்க செல்லும் 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 அப்படிங்கிறதான அந்த ஒதியை பத்து இது தாளம் போட்டு சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கோ அப்படிங்கிறதா நான் நம்புகிறேன். அப்படியாகத்தான் இருக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு பகவத்பாதர் சொல்றார். இவர் அமரகவி, சாதா கவிகள் கிடையாது. 2 பிளஸ்டு கவி, அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சதான ஒரு மகாத்மா. அதுதான் இருக்கிறதான பியூட்டி. அதனால சொன்னார், புண்ணியவதியான, அதாவது அநேகம் அநேகம் எண்ணற்றதுன்னு அர்த்தம், எண்ணற்றதான புண்ணியமான சரித்திரமுடையவளே அப்படின்னு அபிசம்போதனம் பண்றார் அம்பாளை. அப்படி அம்பாளை பார்த்து உன்னுடைய காலடி ஒவ்வொன்றும் வைக்க வைக்க அது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த அன்ன பட்சிகளுக்கு அவங்களுடைய மனசுல இருந்ததான ஒரு எண்ணம், நம்ம தான் நடக்கிறதுல ரொம்ப சிறந்தவர்கள் அப்படிங்கிறதான எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் போச்சு. அவங்களுடைய தாளகதி அல்லது பாதகதி மாறுறதோ அப்படிங்கிறதான சந்தேகம் அவர்களுக்கே உருவாகி, அம்பாள் நம்மளை விட அழகமாகவே நடக்கிறாளே
அப்போ நம்ம அம்பாள் நடக்கிறத பார்த்து நாம் ட்ரைனிங் எடுத்துப்போம். அப்போ நம்மளுடைய நடத்தை பர்ஃபெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறதான ஒரு பாவனையை வந்து பகவத் பாதர் இங்கே கொண்டு வரார். அப்பேற்பட்டதான உன்னுடைய இந்த பாதங்கள், இந்த நடக்கிறதான அழகு, இதை நான் பார்த்து அந்த சுகத்தை அனுபவிக்கிறேன் அம்மா, அனுகிரகாசீர்வாதம் செய்ய அப்படிங்கிற. அம்பாளுடைய பாதத்தில் எது இல்லை, எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் சொல்ல போனோமானா, கங்காதேவியிடம் கங்கையில் போய் நாம் ஸ்நானம் செஞ்சோமானா நம்மளுடைய அனைத்து பாவங்களும் போகும். அதற்கான காரணம் என்ன? கங்காதேவி விஷ்ணு பகவானுடைய சரண கமலத்திலிருந்து பிறந்தவள். பகவானுடைய பாதத்தில் தான் கங்காதேவிக்கு அடைக்கலம். இனி ஒரு இடம் உண்டு அம்பாளுக்கு. இந்த கங்காதேவி பிரம்மதேவியினுடைய கமண்டலத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. அது ஹவுஸ் அரெஸ்ட் ஆட்டமாச்சு, எங்கேயும் அசங்க வழி இல்லை. அவராக எடுத்து யாருக்காவது சாபம் போடோ அனுகிரகம் பண்ணுறதுக்கோ எடுத்தா தான் உண்டு. பட்டாபிஷேகங்களில் இந்த கமண்டலூர் இருக்கிறதா ஜலத்திருத்தா விஷயம் பண்ணுவார் பிரம்மதேவர். மூன்றாவது ஒரு இடம் இருக்கு, பரமேஸ்வரனுடைய ஜடாமுடிக்குள்ள, அங்கேயும் ஹவுஸ் அரெஸ்ட். சரளமாக இருக்கிறது, ஃப்ரீடமாக ஓடி ஒழுகிறதுக்குள்ளதான இடம் எது அப்படின்னா மகாவிஷ்ணுனுடைய சரணங்கள். அதில் அந்த கட்டவிரல் வழியாகத்தான் கங்காதேவி பிரவாகமாகி வருகிறார். ஆகவே கங்கை வந்து புனிதமாகி விடுகிறது. கங்காவில் ஸ்நானம் செஞ்சோமானா அனைத்துடைய பாவங்களும் போய்விடும். அதே நேரத்தில் அதை விட சுலபமாக எல்லா பாவங்களையும் போக்குள்ளதான ஒரு வழியை சாஸ்திர விதிகள் சொல்லுகிறது. பக்தி சாஸ்திரம் என்ன அப்படின்னா, மகான்கள் எல்லாமே உத்தமமான பக்தர்கள், பராபக்தர்கள், சாதகர்கள், இவர்கள் எல்லாம் இந்த பராசக்தியான பகவானுடைய சரணங்களை தங்களுடைய இதய பத்மத்துக்குள்ளே வைத்து நித்திய பூஜை செய்து வருகிறார்கள். ஆகவே கங்கையினுடைய வாசஸ்தானம் பகவானுடைய சரணம் என்பதனால அந்த சரணம் நம்முடைய இதய பத்மத்துக்குள்ளே அமர்ந்து விட்டது என்றால் நாம் கங்கையைப் போலவே சுத்தமாகி விட்டோம். ஒன்று, நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ அவர்களெல்லாம் சுத்தமாகி விடுகிறார்கள். யாரெல்லாம் நம்மை பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் சுத்தமாகி விடுகிறார்கள். அப்போ கங்கையில் போய் ஸ்நானம் கூட செய்ய வேண்டாம், புண்ணியாத்மாக்களை வந்து தரிசனம் பண்ணிட்டாலே போரும். காரணம் என்னன்னா, அவ இதய கமலத்துக்குள்ள பராசக்தி மகாவிஷ்ணு சதாசிவனுடைய பாத சரணங்களை, அதாவது சரண பங்கஜங்களை வந்து அந்த இதய பத்மத்துக்குள்ள வைத்து பூஜை செய்வதனால அவர்களே ஒரு புனிதமான பொருள்களாகி விடுகிறார்கள். கங்கை போன்றதான புனிதமாகிறார்கள். அதனால கங்காதேவியினுடைய பாவம் எப்படி போகும்னு சொல்லியிருக்கு. கங்காதேவியில, அதாவது கங்கையில போய் மகான்கள் ஸ்நானம் செய்வார்களானால் கங்காதேவியினுடைய பாவம் போகும். பாவிகள் போய் ஸ்நானம் செய்தார்களானா கங்காதேவியில் இந்த பாவம் போய் ஒட்டின்னு விடும். அப்ப கங்காதேவியினுடைய பாவத்தை போக்குவதற்காகத்தான் மகான்களுடைய ஸ்நானம் ரொம்ப முக்கியமாகிறது. அதனால மகர்ஷிகள் எல்லாம் வந்து எப்பொழுதுமே கங்கா ஸ்நானத்தை செய்வார்கள். எந்த ஒரு நதியில ஸ்நானம் செஞ்சாலும் அதுக்கு கங்கா ஸ்நானம் தான் பேரு. ஜலத்துக்கே கங்கா அப்படிங்கிறதான பேருண்டு. நம்மளுடைய ஜீவனை நிலைநாட்டுவதற்கு நமக்கு வந்து ஸ்வீட் வாட்டர், இனிப்பான இந்த சுத்த ஜலம் ரொம்ப முக்கியம், தேவை. அதனால நம்மளுடைய ஜீவனுக்கு சத்கதி உண்டாகும். எப்படி உண்டாகும் அப்படின்னா, சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம். இந்த உடம்பை வாழ வைத்து பகவத் சரணாமிர்தத்தை உண்டு பகவானுடைய நல்ல ஸ்துதிகளை காதால கேட்டு உத்தமமான பவித்திரமான திவ்யஸ்வரூபமான பகவானுடைய உருவங்களை கண்களால் பார்த்து விபூதி, சந்தனம், குங்குமம், கற்பூரம், இப்பேற்பட்டதான உபச்சாரங்களுடைய இந்த வரக்கூடியதான நறுமணம், பகவானுடைய தீர்த்தத்தை கையால் தொடுவது, இப்படி பஞ்சேந்திரங்களுக்கும் வேலையாச்சுப்போ. இது வழியாக எல்லாம் நாம் நம்மளை சுத்தம் செய்கிறோம், நம்மளுடைய உடம்பு சுத்தமாகிறது. இப்பேற்பட்டதான ஒரு தத்துவம் இது உள்ளே அடங்கி இருக்கு. ஆகவே கங்காதேவிய கங்காயில போய் ஸ்நானம் பண்ணாதான் பாபம் போகும், புண்ணியம் கிடைக்கும். ஆனால் மகான்களை பார்க்கவோ, உபாசகர்களை, பக்தர்களை, பராபக்தர்களை, இவர்களெல்லாம் நாம் கண்ணால் பார்த்தாலே நமக்கு வந்து பரமசுத்தி அடைந்து விடும் அப்படிங்கிறதா இருக்கிற ரகசியம். அப்பேற்பட்டதான தத்துவம், மகத்துவம் இந்த சரணங்களுக்கு இருக்கு. அதுவும் எல்லா தெய்வங்களை விட, எல்லா தெய்வங்களுக்கும் பிறப்புக்கு காரணமான பராசக்தியினுடைய பாதங்களை ஒருவர் மனசுக்குள்ள வைத்து தியானம் செஞ்சு பூஜை செய்து வருகிறார்கள் என்றால் அவர்களை உலகத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளும் வணங்கறதுக்கு தகுதி இருக்கக்கூடியவராக. இனிமே இந்த ஹம்சம் வந்து, அதாவது இந்த அன்னத்துக்கு பேர், அன்னபக்ஷிக்கு ஹம்சம் அப்படிங்கிறதான பேருண்டு. இது யாருடையது அப்படின்னா, பிரம்மதேவன் கமலாசனாக உட்கார்ந்திருக்கார். சரஸ்வதி தேவி என்பவள் வந்து ஹம்ச வாகனியாக இருக்காள். அம்பாள் சரஸ்வதியினுடைய வாகனம் ஹம்சம். ஹம்சம் என்றால் ஆத்மா என்றுதான் அர்த்தம் உண்டு. சோகம் என்றால் பிரம்மம் என்றுதான் அர்த்தம். ஹம்ச சோகம், சோகம் ஹம்சஹா கேள்விப்பட்டிருக்கோம். ஹம்ச சோகம் அப்படின்னா ஆத்மா தான் பிரம்மா, சோகம் ஹம்சஹா அப்படின்னா பிரம்மம் தான் ஆத்மா.
ஜீவோ பிரம்மைவ நாபர. இது வேதாந்த பாஷை. ஹம்ச சோகம் சோகம் ஹம்சகா இது சொல்லிக் கொடுக்கறதான இடம் எங்க அப்படின்னு பார்த்தோமானா ஆத்ம வித்யா மகாவித்யா ஸ்ரீவித்யா காமசேவிதாவே நமஹா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில். லலிதா சஹஸ்ரநாமத்தில் வசின்யாதி வாக்தேவர்கள் எப்படி சொல்றார்கள்? அம்பாளுடைய நடையை மராளி மந்தகமனா மகாலாவண்ய சேவதிகி சர்வாருணா அனவத்யாங்கி சர்வாபரண பூஷிதாயே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில். மராளி மந்தகமனா, மராளி அப்படின்னா அன்னம், அன்னப்பக்ஷி அல்லது குட்டி யானை, குழந்தை யானை. குழந்தை யானை எப்படி குடு குடு நடந்து வருமோ ஆட்டி ஆட்டி உடம்ப, அதுபோல அது மாதிரியே அன்னப்பக்ஷி அதே மாதிரி குடு குடு குடுன்னு ஆடின்னு வருது இல்லவா? இந்த பாவனையைத்தான் மராளி மந்தகமனா, அவங்க சாதாரணமாக நடக்கிற ஸ்பீடை விட ரொம்ப கம்மியாக நிதானமாக மந்தமான கமனம், மந்தமாக ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு அதட்டக்கூடாது. பெண்கள் நடந்து வரதான பாவனை அவ்வளோ அழகாக இருக்கணும். மராளி மந்தகமனா மகாலாவண்ய சேவதிகி, அழகு, லாவண்யம் அப்படின்னா அழகு, சொட்டுகின்றதான அழகு, அழகனுடைய பண்டாரம். அம்பாளுடைய நடைங்கிறது அழகனுடைய பண்டாரம் அப்படிங்கிறார், ரிசர்வாயர் ஆஃப் பியூட்டி. நடந்து வரதான இந்த மகாத்மத்தை ஹம்சம் நடந்து வருது அப்படிங்கிறார். ஹம்சம் என்றால் ஆத்மா, இங்க ஆத்மா என்றால் ஜீவாத்மா என்ற அர்த்தம். இங்க ஜீவாத்மா என்றால் நாம் அப்படிங்கிறதான அர்த்தம். இவ்வளவு நாள என்ன பாவனையா இருந்தது இந்த ஆத்மாவுக்கு, அதாவது ஜீவாத்மாவுக்கு? நம்ம தான் ரைட்டு, நம்ம தான் சரி, நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சவா, நமக்கு விட ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஒரு பாவனை. இறைவனை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள என்ன ஆகுது அப்படின்னா, இறைவன் நம்மளை விட பெட்டரோ, இறைவனுடைய அமைப்பெல்லாம் நம்மளை விட பர்ஃபெக்டோ, இறைவனுடைய அனுகிரக ஆசீர்வாதம் கொடுக்கறது வாங்கிறது விவகாரம் எல்லாமே பர்ஃபெக்டோ. அப்போ பர்ஃபெக்ஷன் அப்படின்னாலே இறைவன், லவ் என்றால் இறைவன், அணைப்பு என்றால் இறைவன், கருணை என்றால் இறைவன், இப்படி எல்லா டெஃபினிஷன்ஸுக்கும் இறைவனை ஈக்குவலைஸ் பண்ணி 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 பார்த்து இல்லை இறைவன் தான் எல்லாரை விட சிறந்தது அப்படிங்கிறதா ஒரு கன்விக்ஷன் ஒரு ஜீவாத்மாவுக்கு வருது. அது ஒரு உடம்புக்குள்ள உட்கார்ந்துட்டு கண்டத்தையும் ஆராய்ச்சி பண்றது. கொஞ்ச நேரம் பஜனை பாடுவான், கொஞ்ச நேரம் உபன்யாசம் கேட்பான், கொஞ்சம் புஸ்தகத்தை படிப்பான், கொஞ்சம் யாரெல்லாம சொல்றது கேட்பான், கொஞ்சம் சொந்தமாகவே முயற்சி பண்ணி பார்ப்பான். இப்படி பலவிதமான மார்க்கங்களில் போய் 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 கடைசியில இந்த சன்மார்க்கத்தை நாம் அனுகமம் செய்வோம். நல்லவர்கள் முன்னோர்கள் யுதிஷ்டர்கிட்ட கேள்வி கேட்டாரே இந்த கந்தர்வ வடிவத்தில் வந்தவர், சரியான பாதை எது அப்படின்னு. முன்னோர்கள் நடந்த பாதை வழியாக செல்வதுதான் உத்தமமான மார்க்கம் அப்படிங்கிறார் அந்த பிரஷ்ன காண்டத்தில். ஆகி இருக்கட்டும். அப்போ இந்த ஜீவாத்மா இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்து நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு ஏத்திஸ்டா இருப்பான், அப்புறமா செமி ஏத்திஸ்ட் ஆயிடுவான், அப்புறமா ஒரு கேஷுவல் டிவோட்டி ஆவான், அப்புறமா தீவிரமான ஒரு குரோனிக் டிவோட்டி ஆயிடுவான். இப்படி கடைசியில பகவானை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணி 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 கடைசியில் ஒரு கன்விக்ஷனுக்கு வருவான், பகவான் தான் எல்லாரை விட சிறந்தவர், பகவானுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சது, சர்வஜ்ஞன் அப்படிங்கிறதான தத்துவம் என்றால் அது இறைவன் ஒருவனே தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதான ஒரு அழகான கன்விக்ஷனுக்கு வருவார். வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவான்? இறைவன் என்னெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும், இறைவன் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்வை நடத்தி கொள்கிறாரோ அதில் நம்ம அப்படி நடந்துக்கணும். இறைவனை மாடலாக வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்வை கொஞ்சம் மாற்றி பார்க்கிறதான ஒரு சுபாவம் அவனுக்கு ஏற்படுகிறது. இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்ப ஜீவாத்மா பரமாத்மாவை ஃபாலோ பண்ணி 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 அது கடைசியில பரமாத்ம தத்துவத்தை அடைகிறது. அதுதான் நீங்க சொல்லி வந்தார். இந்த ஹம்சம் அப்படிங்கிறதான இந்த ஜீவாத்மா சோகம் அப்படிங்கிறதான பிரம்மத்தை உற்று பார்த்து பகவான் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், பகவான் எதையெல்லாம் கற்றுக்கொண்டார், பகவான் எப்படியெல்லாம் உணவருந்தினார், பகவான் என்னைக்கெல்லாம் விரதம் இருந்தார், பகவான் என்னைக்கெல்லாம் எப்படியெல்லாம் பஜனை பாடினார், எப்படியெல்லாம் ஆசிரமங்கள்லேருந்து வித்தியை கற்றுக்கொண்டார், இப்படி எல்லாத்தையும் பார்த்து 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 கடைசியில் இந்த சோகம் அப்படிங்கிறதான இந்த ஆத்மா பிரம்மம் அப்படிங்கிறதான, அதாவது ஹம்சம் அப்படிங்கிறதான ஆத்மா சோகம் அப்படிங்கிறதான பிரம்மத்தை ஃபாலோ பண்ணுறது. அதுதான் இந்த அன்னங்கள் அம்பாள் நடக்கிறதான நடையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். அது வரைக்கும் இருக்கிறதான அகந்தை, அந்தகாரம், இல்யூஷன், அஜ்ஞானம் எல்லாத்தையும் போக்கி இறைவனிடம் பூர்ணமான சரணாகதி அடைந்து இறைவன் என்னெல்லாம் சொல்லி இருக்காரோ அதுபடி எல்லாம் கேட்டுண்டு இறைவன் எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினாரோ அப்படியெல்லாம் வாழ்ந்து அகம் தே சர்வபாபேபியோ மோக்ஷ இச்சாவி மானுஷா கீதையில் தான் வைக்கணும். எல்லா விதமான தர்மாதர்மங்கள் எல்லாத்தையும் இறைவன்கிட்ட கொடுத்து இறைவனை சும்மா ஃபாலோ பண்றது, இதுதான் இருக்கிறதா. அப்ப இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதான தத்துவங்களுக்கு பேரு தான் ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீ வித்யா அப்படிங்கிறதான 3 வித்தைகள்.
எல்லா வித்தைகளையும் கற்றுக்க வேண்டுமானால் ஸ்ரீவித்யா என்கிறதான மகா தத்துவத்தை தெரிந்து கொண்டால் போதும். அப்படி ஆத்மாதான் பிரம்மம் அப்படிங்கிறது சோகம் ஹம்சகா அப்படிங்கிறதா தத்துவம். ஹம்ச சோகம் ஹம்சகா அப்படின்னா பிரம்மன் தான் ஆத்மா. அதாவது ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மார்க்கம் அப்படின்னா, சோகம் அப்படின்னா பிரம்மம், ஹம்சம் அப்படின்னா ஆத்மா. அதாவது அன்னம் அப்படிங்கிறது. இன்னொரு வியாக்கியானம் இருக்கு, அன்னம் பிரம்மஹா, அன்னம் தான் பிரம்மம். அப்ப நம்மளுடைய ஜீவாத்மா தான் பிரம்மம். அன்னத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, உணவு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. உணவு இருந்தால் தான் மட்டும்தான் கலியுகத்தில் சரீரம் நீண்ட நாளைக்கு வாழும், அல்லது இறந்து போயிடும் நாள் பழக்கத்தில். பஞ்சபூதங்கள் எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருந்தால் தான் இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கிறதான சரீரத்துக்கு வாழ்வு, அல்லாது இறந்து போயிடுவது. அப்படி அன்னம் பிரம்மஹா அப்படிங்கிறது அர்த்தம் வருது. அப்போ அன்னம் அப்படின்னா இறைவன் நமக்கு எதையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரோ, இறைவன் தான் மனுஸ்மிருதியாக வந்து மாறுறார். மனு மகர்ஷியினுடைய புத்தியில பரமேஸ்வரி தான் இந்த ஞானத்தை ஊட்டுகிறாள். இப்படிதான் நீ முதல் இருக்கிறதா லாபுக்கு எழுதணும் அப்படின்னு நியமனிஷ்டங்களை உட்கொண்டுதான புஸ்தகம் தான், கிரந்தம் தான் மனுஸ்மிருதி. மனுவித்யா சந்திர வித்யா சந்திரமண்டல மத்தியகாயே நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் மனா டீட்டெயிலாக கற்றுக்கலாம். மனுஸ்மிருதி கற்றுனா புண்ணியமனம் கிடைக்காது, அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். பெரிய சப்ஜெக்ட், 1-2 கிடையாது, பெரிய 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 சப்ஜெக்ட், 18-20 அத்தியாயத்துக்கு மேலே அது வருஷக்கணக்கில் போகும் அது உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சா. எப்படியோ அப்போ நமக்கு ரொம்ப முக்கியமானது ஆத்மா யாரு, பிரம்மம் யாரு, ஜீவன் யாரு அப்படிங்கிறதான தத்துவங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு பேர் தான் ஆத்ம வித்யா. இதை பிரயோகம் செய்யறதுக்கு மார்க்கங்கள் உண்டு. அதுதான் மகா தந்திரா மகாயந்திரா, மகாயந்திரா மகாசனாயே நமஹா, தந்திரம் மந்திரம் யந்திரம். இந்த 3 வழியாகத்தான் நம்ம இந்த ஹம்ச வித்தியை அல்லது சோக வித்தியை கற்றுக்க முடியும். இப்போ இந்த ஹம்ச சோகம் ஹம்சகா அப்படிங்கிறதான வித்தியை தெரிந்து கொள்வது தான். அம்பாள் வலது பாதத்தை வைக்கிறாள், பிறகு இடது பாதத்தை வைக்கிறாள், திரும்ப வலது பாதத்தை வைக்கிறாள், திரும்ப இடது பாதத்தை வைக்கிறாள். இப்படி பரிசையாக கவனம் செய்கிறார்கள், நடந்து வந்து கொண்டிருக்கிறாள் அல்லவா. இதைத்தான் நம்மளுடைய வாழ்வில் நாம் பிறந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து இப்படி வரதான இந்த மார்க்கத்தை, இந்த சஞ்சாரத்தை தான், இந்த கவனத்தை தான் நாம் ஒரு நாளைக்கு ஃபுல் ஸ்டாப் போட வேண்டும். பஞ்சபிரமாசத்தை உட்காந்துருக்க பராசக்தியினுடைய உடம்புக்குள்ள ஐக்கியமாகி அங்கே உட்காரணும், ஸ்டால் ஆயிடணும், இல்லை நோ மோர் மூமெண்ட். அதாவது கைனட்டிக்காக இருக்கக்கூடாது, எனர்ஜெட்டிக்காக இருக்கு, அப்படி பொட்டன்ஷியலாக வேஸ்ட் இருக்கணும். இந்த ஸ்டாட்டிக் பொசிஷனில் வரணும், மூமெண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடாது. அதனால் அப்படின்னா அர்த்தம் என்ன, டிரான்ஸ்மைக்ரேஷன், பிறந்து இறந்து இறந்து பிறந்துங்கிறதுக்கு ஃபுல் ஸ்டாப் போடுறது. இதை கற்றுக்கிறதுக்கு தான் ஆத்ம வித்தியும் மகாவித்தியும் ஸ்ரீவித்யாவும். அந்த வித்தியை கற்றுக்கிறதுக்கு மார்க்கங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மகாதந்திரா மகாமந்திரா மகாயந்திரா மகாசனாயே நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்திலே வியாக்கியானம் இருக்கு. இப்போ மகாமந்திரா அப்படிங்கிறதான வித்தியை நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸ்ரீவித்யா உபாசனைன்னு பேர் இருக்கு. பஹலா திரிபுரசுந்தரியினுடைய ஸ்ரீவித்யா உபாசனைக்கு பேர் தான் மகாமந்திர வித்யை. அடுத்ததாக மகாதந்திர வித்யை, சுதந்திரா சர்வதந்திரேச்சி தட்சிணாமூர்த்திருவின்னே நமஹா. இருக்கிற எல்லா தந்திரங்கள்லேயுமே ரொம்ப சிறந்த தந்திரம் சுதந்திரம், ஆட்டோமேஷன். இப்போது கமர்ஷியல் வேர்ல்டில் ஆட்டோ எக்கனாமி, ஆட்டோ பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஆட்டோ மேனேஜ்மெண்ட்டு, ஆட்டோனோமியாக இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதாகவே செய்துக்கக்கூடியதான ஒரு சிஸ்டத்தை தான் இன்னைக்கு உலகத்தில் நிறைய இடத்துல கொண்டு வர. அதுதான் இப்போ ஃபைனலி இட் இஸ் ரீச்சிங் டு ஷேப் ஆஃப் ரோபோட்டிக் ஸ்டைலில் வந்துட்டு இருக்கு. இந்த ஆட்டோமேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆட்டோமேஷனை பற்றி ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கறது தந்திரங்கள் தான். என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதான இந்த ஆலோசனை எல்லாமே பண்ணுறது தந்திரங்கள். தந்திரங்கள் பலவிதமாக இருக்கு. அடுத்ததாக மகாயந்திரா, சித்தவஜ்ரம் அப்படிங்கிறது தான் பெரிய யந்திரம். யந்திரங்கள்லேயே ரொம்ப பெரிய யந்திரம் சித்தவஜ்ரம். அதுதான் ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறதான தத்துவம். அந்த பஞ்ச யந்திரங்கள் யாரெல்லாம் அப்படின்னா அதுக்கு பூஜா சக்கரம்னு பேர். இந்த பூஜைகளில் சக்கரம் வரைக்கிறோமே அது பூஜா சக்கரம். அப்புறமா பத்ம சக்கரம் அப்படிங்கிறது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூர, மனாகரா, வித்யாத்மம் அப்படின்னு பத்ம சக்கரம். அடுத்ததாக அமிர்தகடம். மணிபூரக சக்கரத்தில் அமிர்தகடம் இருக்கு. மகாவிஷ்ணுவனுடைய வாசஸ்தானம், அங்கிருந்தான் சிருஷ்டி ஆரம்பமாகிறது. அதுதான் பிரம்மாவனுடைய முதல் படைப்பு. அடுத்ததாக மேரு, மூலாதார பத்மம் தான் மேரு. அதுக்கு அடுத்ததாக லிங்கம், சுவாதிஷ்டான சக்கரம் லிங்கம், சிவலிங்கம், லிங்க ஸ்வரூபத்தில் வழிபடுறது. அதே மாதிரி மேரு ஒரு வடிவத்தில் வழிபடுறது. இப்படி பஞ்ச யந்திரங்கள் இருக்கு. யந்திரம் அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து என்னோட ஆக்டிவேஷன் நடக்கக்கூடியதாக ஒரு தத்துவம். யந்திரிக்கிறது, மிஷின்ஸ், ஒரு டிவைசஸ். இப்போ பூஜா சக்கரம், பத்ம சக்கரம், அமிர்தகடம், மேரு, லிங்கம், இப்படி 5 விதமாக பஞ்ச யந்திரங்கள் இருக்குது.
இந்த பஞ்ச யந்திரங்கள் வழியாகவும், அதுபோலவே மகாமந்திரம் அப்படிங்கிறதான ஸ்ரீவித்யா மந்திரம், சோடசாட்சரி வித்யா, பஞ்சதசாட்சரி வித்யா, நவாட்சரி வித்யா, இந்த 3 தத்துவங்கள் தான் மகாமந்திரங்கள் வழியாக ஸ்ரீவித்யா வழியாக அம்பாளை உபாசனை செய்கிறது. அதே மாதிரி யத்ன வித்யா, மகாவித்யா, குஹ்ய வித்யா. யத்ன வித்யா என்பது பெரிய பெரிய பெரியதான யத்னங்கள் எல்லாம் செய்யக்கூடியதான வழிமுறைகள், மார்க்கங்கள். மகாவித்யா என்பது தியானம், அக்ஷர தியானங்கள், 51 மாத்திரைகளாக தியானம் பண்ணி இதெல்லாம் கற்றுட்டோம் சோதலகிரியில். இதுக்கு மகாவித்யா என்றதான பேர். அடுத்து குஹ்ய வித்யா, ரகசிய உபாசனை. ரகசியமாக மந்திரங்களை வாங்கி கொண்டு ரகசியமாக அதை ஜபம் பண்ணி ரகசியமாக ஒரு குகைக்குள்ளே போய் உட்காந்து இரவு பகல் பார்க்காம சதா சர்வகாலமும் தியான யோகாதிகள் பண்ணுறது. அடுத்து ஆத்ம வித்யா, ஆத்மாவை பூஜை பண்ணுறது. சொந்தம் ஆத்மா தான் தெய்வம், சொந்த ஆத்மா தான் சர்வஸ்வம் அப்படிங்கிறதான ஒரு கட்டுப்பாடில் ஆத்மாவே நம்மளுடைய பிராணசக்தியை, நம்மளுடைய ஜீவசக்தியை இறைவனாக பாவனை பண்ணிட்டு அதை குண்டலினி சக்திங்கிறதான பாவத்தில் மூலாதாரத்திலிருந்து சகசிராபத்மம் வரைக்கும் எடுத்து சென்று சதாசிவனோட நித்தியமான ஆமோகம், அதாவது சந்தோஷத்தில் பெருகக்கூடியதான ஒரு அனுபவம், அனுபூதி, ஒரு சுகம். இதெல்லாம் தான் முக்கியமாக இந்த வித்தைகளில் யத்ன வித்தை, மகாவித்யை, குஹ்ய வித்தை, ஆத்ம வித்தை, இந்த எல்லா வித்தைகளும் சேர்ந்தது தான் ஸ்ரீவித்யா. அப்போ எல்லா விதமான வித்தைகளையும் செஞ்சதான ஒரு புண்ணியம் கிடைக்க வேண்டுமானால் ஸ்ரீவித்யா. அந்த ஸ்ரீவித்யாவினுடைய ரொம்ப முக்கியமான உபாசனா மார்க்கம் என்பது லலிதா சகஸ்ரநாம ஜபபாராயண பூஜை, நவாவரண பூஜை, அப்புறமா ஸ்ரீவித்யா ஷோடசி பூஜை, அதுபோலவே தேவி மகாத்மியம். இப்படி பராசக்தியை ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணவும், தெரிஞ்சின்ற பிறகு அந்த சக்தியோட ஐக்கியமாகறதுக்குள்ளதான ஒரு முயற்சியும் தான் ஒரு சாதகனுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடியதான அபரிமிதமான மகத்தரமான ஒரு புண்ணிய கர்மா. அதனால தான் சொன்னார் பகவத்பாதர், சும்மா வளர்த்து வரக்கூடியதான ஒரு மிருகம்ங்கிறதான ஹம்சம் அம்பாளை பார்த்து நடக்கிறதுலாம் அர்த்தம், அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படிதான் பாவனையில் பார்க்கறதுக்கு அப்படிதான். மகா கைலாசத்தில் அம்பாளுடைய அரண்மனைக்குள்ள ஹம்சங்கள், மயில்கள், முயல்கள், நல்ல 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 பவித்திரமான மிருகங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கு. எல்லாரும் பல உருவங்கள் வடிவங்கள்ல இருக்கா. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அத்தனை ஜீவராசிகளுடைய மாடல்ஸும் அம்பாள் இருக்கு. அங்கே இருக்கு 84 லட்சம் ஜீவராசிகளுடைய மாடல் அம்பாள் வாசம் செய்கிற இடத்துல இருக்கு. என்ன பூலோகத்தை இதெல்லாம் அப்பிரத்யட்சமான திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு அந்த விதையிலேருந்து எடுத்து விடணும் வெளியிருந்தேன். ஒவ்வொரு சிருஷ்டியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சிருஷ்டி பண்ணி கண்டுபிடிக்கிறா. நம்ம நினச்சிட்டு இருக்கோமே, ஒவ்வொரு ஆட்டோமொபைல்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பைக் ஆகட்டும், இல்லை ஒரு மிஷின் ஆகட்டும், எவ்வளோ வருஷத்து R&Dக்கு அப்புறமா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு மிஷினை தயார் பண்ணுறா உலகத்துக்கு இல்லவா? அதுபோலவே தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய சிருஷ்டிக்கு பின்னாடியும் ஒரு பெரிய R&D இருக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு. இதை எதுக்கு உருவாக்கணும், இதுக்கு என்னெல்லாம் நல்லது கெட்டது, இதனுடைய பர்பஸ் என்ன, இதனுடைய தர்மம் என்ன, இது யாரை உபத்திரவம் பண்ணணும், யாருக்கு நல்லது பண்ணணும். இப்போ நம்ம எதாவது அரைச்சிருக்கோம் வீட்டில், கொஞ்சம் சர்க்கரையினுடைய தூளிகள்லாம் அங்கங்கே கிடக்குது அப்படின்னா, இப்போ க்ளீன் பண்ணுறது 2 நாள் ஆள் எப்படி என்ன பண்ணுறது, ஹேண்ட் இருக்கு, எறும்பு, அது தூக்கிட்டு போயிடும், க்ளீன் ஆகிட்டு தந்துடும். இந்த கோழி இருக்கிற வீட்டில் புழு கழுவுகள் ஒன்றும் இருக்காது, எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், அதெல்லாம் கொத்துந்துவிடும். அதை மாதிரி ஒரு ஜீவராசியை உருவாக்குறதுனா அதுக்கு அதனுடைய பர்பஸ் என்ன, அது எத்தனை நாளைக்கு வாழணும், அதனுடைய தர்மம் என்ன, அதுக்கு சுகபோகங்களை எப்படி கொடுக்கணும், இப்படி என்னெல்லாமோ ஒரு பெரிய செக்லிஸ்ட் இருக்குது. இந்த செக்லிஸ்ட் படி எல்லாம் செக் பண்ணி வந்து கடைசியில் தான் டேக் ஆஃப் கொடுக்குறா சிக்னல். ஒரு ஏர்கிராஃப்ட் ஆன் பண்ணி உட்காரத்துக்குள்ள அரை மணி நேரம் அதுக்கு மேலே செக்லிஸ்ட் வேலைகள் இருக்குது. இதெல்லாம் கடைசியில் தான் டேக் ஆஃப் சிக்னல் கிடைக்கிறது அல்லவா? அதுபோல் ஒரு சிருஷ்டியை உருவாக்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ இருக்குதுக்குள்ள அந்த வித்தையெல்லாம் பிரயோகம் செய்கிறது, இதெல்லாம் குஹ்ய வித்யா சுரூபமாகுது. இதெல்லாம் கண்டுபிடிச்சு கடைசியில் தான் இந்த ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு ஆத்மா தேவை, ஒரு ஜீவன் தேவை. ஜீவனுக்கு ஆத்ம வடிவம் வருது மனிதன் லெவலில் தான், அது வரைக்கும் ஜீவாத்மா கிடையாது. மனசும் கர்மாவும் யாரோட ஒட்டி இருக்கோ அவளுக்கு தான் ஜீவாத்மா ஆத்மாங்கிறதான் தத்துவங்கள்லாம் அப்ளிகபிள். விலங்குகளுக்கு எல்லாம் தர்மத்தோடு திருந்தது, அவளுக்கு கர்மம் கிடையாது. நான் யாரையும் கடிக்கும், பாம்பு யாரையும் கடிக்கும், அது தர்மம், அவ்வளோதான். அதோட கர்மாவும் கிடையாது, அதுக்கு பாவ புண்ணியம் கிடையாது. அதனால நம்ம செஞ்சோமானா அதுக்கு பாவ புண்ணியம் உண்டு. ஏன்னா நமக்கு எல்லாம் மனசு இருக்குது, நமக்கு கர்மாவுடைய ரகசியங்கள் தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சதோ இல்லையோ உலகத்தில் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. நம்ம கற்றுக்கிறது இல்லைங்கிறது நம்ம ப்ராப்ளமே தவிர உலகத்தில் இல்லையே சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கா ஏற்கனவே. அப்போது ஒரு தடவை நமக்குன்னு பப்ளிஷ் பண்ணதான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது நம்ம தப்பு. கவர்மெண்ட் வில் டேக் ஆக்ஷன், தே வில் ஃபைன் யூ. அல்ல எனக்கு தெரியாது, உனக்கு தெரியல, ஒன் ப்ராப்ளம், யூ ஆர் சப்போஸ் டு லேர்ன். நம்ம இப்போ முதல்ல ஃபைன் பே பண்ணு, அப்புறம் அடுத்த தடவை ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சுக்க முடியும்பார் இல்லவா? அதுபோல்
நிறைய நல்ல கிரந்தங்கள் எல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கா. மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி புண்ணியம் சம்பாதிக்கணும், எப்படி பாவத்தை தவிர்க்கணும். பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, பாவத்தை எப்படி தவிர்க்கணும், அப்படி பாவம் செஞ்சுட்டாயானா புரிஞ்சது அப்படின்னா எப்படி பிராயஷ்டம் பண்ணணும், இந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறமா now you are accountable for karma and dharma. It's your choice. நீ எது பண்றியோ அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு புண்ணிய பாவம் வரத்தான் செய்யும். You cannot say no because மற்ற எல்லா இனங்களை கம்பேர் பண்ணுறத நீ ஒரு பெரிய லெவலில் உட்காந்துருக்க மனிதன் அப்படிங்கிறதாக ஒரு சட்டை போட்டு உட்காந்துருக்காய். அதனால உனக்கு தர்ம கர்மங்கள், ஆச்சார அனுஷ்டானம், பாவம் புண்ணியம், நேற்று நாளை எல்லாம் அப்ளிகபிள். ஒன்றிலும் தப்பிக்க முடியாது. அந்த ஜீவாத்மா தான் அவ்வளோ நேரமாக இருந்ததான அஜ்ஞானத்தையும் என்னை விட பெருசாரும் இல்லை, எனக்கு தான் சர்வம் தெரியும், அகங்கார புத்தியோட, துவேஷ புத்தியோட, இறைவன் இல்லை, சயமி இல்லை, பூதம் இல்லை, இதெல்லாம் சொல்லி நடந்ததான் எல்லாம் விட்டு கடைசியில ஒரு கன்சிஸ்டண்டான மார்க்கத்தை கண்டுபிடிச்சு, சரி பகவானையோ பகவானுடைய அவதார புருஷர்களையோ அல்லது சத்குருக்களையோ சிம்பிளி ஃபாலோ பண்ணுவோம். அப்ப நம்ம வாழ்க்கையில சிட்டை ஏற்படும். அம்பாளுடைய பாதங்கள்ல அம்பாள் அந்த இருக்கக்கூடியதான பாதசரத்திலிருந்து அதுல கட்டி இருக்கக்கூடியதான மணிகள்ல இருந்து ஒரு சத்தம் வெளியே வருது, ஓசை, ஒலி. அந்த ஒலியிலிருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அந்த சலம் 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 அப்படின்னு போடுறதல்வா, அல்ல சில் 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 அப்படி சத்தம் வருதல்வா. இந்த சத்தங்கள் எல்லாம் தான் வேதங்கள், வேதாந்தங்கள், உபனிஷத்துக்கள், சம்ஹிதங்கள், சூத்திரங்கள், பாடல்கள், தாளங்கள், வாத்தியங்கள், உபகரணங்கள், நாமங்கள், இப்படி என்னெல்லாம் விதமாக இருக்கோ அதெல்லாம் வந்து நமக்கு சிக்ஷணம் கொடுக்கிறது. இதுதான், இது இப்படி, இது எப்படி படி. புருஷ சூக்தத்தில் சகசிரசீருஷ புருஷ சகசிராட்ச சகசிரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்ததிஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யஸ்ச பவ்யம் அப்படி சொல்லி கொடுக்கறது. ரித்தமேட்டிக்கா, சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு மாத்திரைக்கும் நம்பர்ஸ் உண்டு. அந்த நம்பர் கணக்குப்படி பார்த்தோமானா நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளே தீர்க்கக்கூடியதான சக்தி இந்த மந்திர துனிகளுக்கு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய உடம்பு பூராவும் சுஷிரமானது, நிறைய ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டையில எல்லாம் ஒரு முடிய வச்சு ஃபில் பண்ணி வச்சிருக்கா அல்லவா. அது வழியாக இதெல்லாம் சென்சர்ஸ். அப்போ ஒவ்வொரு ரோமங்கள் வழியாகவும் நம்ம உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் ஆகுறது இந்த துனி. காது வழியாக மட்டுமல்ல கேட்கறது, நம்மளுடைய உடம்பில் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் இருக்கோ அது வழியாக எல்லாம் சவுண்ட் உள்ள போகும். அப்படி நம்மளை ரெக்டிஃபை பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது, நம்மளை புனிதமாக்குறது. இந்த வித்திகள் எல்லாம் ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யாக்குள்ள அடங்கி விடுகிறது. அந்த வித்தியினுடைய மகத்துவத்தை தான் பராசக்தி தன்னுடைய நடக்கிற அந்த வழியில, அந்த நடக்கிற மார்க்கத்தில், அந்த பாதஸ்திரத்திலேருந்து வரக்கூடியதான துனி ஜீவாத்மாவை சிட்டப்படுத்துறது. அதே நேரம் அம்பாளினுடைய கர்ணங்களில் அணிந்திருக்கக்கூடியதான அந்த குண்டலம், மகர குண்டலம் இருக்குல்லவா, அதில் கட்டி இருக்கக்கூடியதான மணிகள் அம்பாள் தலை அசைக்கிற நேரத்தில் செலம் 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 நல்ல சத்தம் போடுறது. இதுதான் சரஸ்வதிங்கிறதான ஆத்மாவினுடைய கண்டினியூஷனுக்கு பேர் சரஸ்வதி. என்ன சாதாரணமாக பார்க்க போனோம்னா அனைத்து ஜீவராசிகளையும் சிருஷ்டி பண்ணுறது பிரம்மா. பிரம்மாவுடைய பத்னியான சரஸ்வதி தான் எல்லாருக்கும் தாய், டிஃபால்ட் தாய். ஆன்மீக தாய் தந்தைகள் வந்து யாராகிறார்கள்? சிவபார்வதி ஆகிறார்கள். ஆனால் ஜீவாத்மாவினுடைய பிறவிக்கு காரணமான தாய் தந்தை ஆகிறார்கள் சரஸ்வதி தேவி, பிரம்மாதேவியும் ஆகிறார். அதுபோல பயாலஜிக்கல் ஜீவசாஸ்திரமாக நம்மளுடைய உடம்பை கொடுத்து அதை வளர்த்து வருது யாரு? பெற்றோர்கள், தாய் தந்தைகள். இப்படி நிறைய தாய் தந்தைகளுடைய மகத்துவம் இருக்கு. இந்த வித்தைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது தான் ஓரோ சத்தமும் இதிலிருந்து வரக்கூடியது. ஸோ ஒவ்வொரு துவனியும் உலகத்தில் அது சப்தஸ்வரமாகட்டும், சோடச சுரூபமாகட்டும், இல்லை பஞ்சசத ஏகபஞ்சசமாகட்டும், எல்லா விதமான இந்த துவனிகளும் உலகத்தில் அம்பாளினுடைய திருநடனத்தினுடைய அல்லது நடத்தையினுடைய பாதசரத்திலிருந்து வரக்கூடியதான அந்த ஒலிதான். அந்த ஒலி என்பது வந்து நத்திங் பட் ஒவ்வொரு விதமான சாஸ்திரங்கள், சத்தியங்கள், ஆகம நிகமங்கள், எல்லா விதமான மந்திரங்கள், பாடல்கள், இது வழியாக எல்லாம் நம்மளே ரெக்டிஃபை பண்ணிக்கிறது, நம்மளுடைய மெஷர் பண்ணுறது, நம்மளுடைய தப்பை வந்து அது திருத்துறது. இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அம்பாள் வந்து தன்னுடைய பாதத்திலிருந்தும் அந்த பாதத்தை வைத்துக்கொண்டு நடக்கக்கூடியதான அந்த அழகிலிருந்தும் ஒரு ஜீவாத்மாவுக்கு மோட்சத்தை அளிக்கிறாள், பரிசுத்தமான ஞானத்தை அளிக்கிறாள். தெளிவான ஞானம் உருவானாலே அதுக்கு பேரு தான் மோட்சம். ஞான வடிவத்துக்குள்ளேருந்து வெளியே வந்ததான நாம ஞான வடிவத்துக்குள்ளே திரும்பி சென்று விட்டோமானால் மோட்சமாகிவிடுத்து. அந்த ஞான வடிவத்திலிருந்து வெளியே வந்து அந்தகாரம் என்கிறதான அகங்காரத்தினாலேயும் அஜ்ஞானத்தினாலேயும் தமசினாலேயும் யாவொருவரெல்லாம் இந்த வையகத்தில் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் இருட்டறைக்குள் இருக்கிறதுக்கு சமம்.
அவங்களுக்கு தான் இந்த நிறைய பாடங்கள் தேவை. இந்த பாடங்கள்லாம் ஒரு லெவலுக்கு அப்புறமா எதுவும் தேவைப்படாது. அதுதான் மகான்கள் வாசிகளுக்கெல்லாம் இந்த ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை ஒரு சத்தியத்தை உணர்ந்து விட்டார்களா. ஏன்னா சதா சர்வகாலமும் இறைவனை வந்து மனசில் தியானம் பண்ணுறவனுக்கு இறைவன் அங்கே தான் குடிகொள்வார், அங்கே வாசஸ்தானம் ஆகிவிடும். இந்த ரகசியத்தை தான் ஹம்சங்கள் வந்து அம்பாளை ஃபாலோ பண்ணித்து அம்பாளோட நடையை வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரியோ ஃபாலோ பண்ணுற மாதிரியோ காப்பி பண்ணுற மாதிரியோ அது நடந்து சீலிச்சுக்கிறது. அப்படிங்கிறது சீலனம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதா அப்படின்னு எனக்கு தோன்றது அம்மா அப்படின்னு பகவத் பாதர் அம்பாளை பார்த்து சொல்லுகிறார். அம்பாளும் அப்படியே அப்படின்னு ஆசீர்வாதம் செய்கிறார். அதனால் நாமளும் மகான்கள் என்ன உத்தமமான தத்துவங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கார்கள், இறைவன் அவதார புருஷராக வந்து என்னெல்லாம் சத்விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கார்கள், நல்ல சத்தத்தை உணர்ந்ததான குரு வரர்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கார்கள், வேதம் என்ன சொல்லுகிறது, வேதாந்தம் என்ன சொல்றது, உபனிஷத்து என்ன சொல்றது, கீதங்கள் என்ன சொல்றது, பாடல்கள் என்ன சொல்றது, மந்திரங்கள் என்ன சொல்றது, அப்படிங்கிற தத்துவங்களை நாம் தெரிந்து கொள்ள என்னாக நம்மளுடைய பாதசரத்தில் இருக்கிறதான ஒரு மணிகளுக்குள்ள 36 மணிகள் தான் ஒரு பாதசரத்துக்கு கணக்கு. 36 மணிகள் என்பது 36 தத்துவங்கள். சக்தி தத்துவம் 36. அந்த 36 தத்துவங்கள் அல்லது 24 தத்துவங்கள் அல்லது 16 தத்துவங்கள் அல்லது 12 தத்துவங்கள் அல்லது 10 தத்துவங்கள். கால் எவ்வளோ பெருசு இருக்கோ, காலினுடைய அந்த இடம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொலுசு போட்டுக்கிறா. எல்லாருக்கும் ஒரே சைஸ் கொலுசு கிடையாது. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பெரிய உருவம் பராசக்தி தான். அதனால தான் அதுக்கு பேரே பராசக்தி. அது ரொம்ப விஸ்வாகாரமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். மகாவிஷ்ணுடைய விஸ்வரூபத்தை அம்பாள் ஒரு விரல் ஒதுக்கின்னுடுறா. கராங்குரி நகோத்பன்ன நாராயண சாகிருதி. அம்பாளுடைய அந்த கரங்கள் இருக்கிறதான விரல் இருக்கே, அந்த விரலுக்குள்ளே மாட்டின்றும் மகாவிஷ்ணுவோடைய விஸ்வஸ்வரூபம். அப்போ நினச்சி பார்க்கணும் எவ்வளோ பெரிய உடம்பு அப்படின்னு. அப்பேற்பட்டதான அந்த சக்தியினுடைய பாதங்களில் பாதசரமாக இருக்கிறதான ஒவ்வொரு மணிகளும் ஒவ்வொரு தத்துவ போதங்கள், தத்துவ சாஸ்திரங்கள், தத்துவ கிரந்தங்கள். இதை படிக்கிற நேரத்தில் நாம் நம்மளே ரெக்டிஃபை பண்ணிக்க முடியாது, நமக்கு நம்மளே திருத்திக்க முடியாது. அப்படி திருந்து நம்ம என்ன அப்படின்னா ரிஃபைன்ட் ஆகிடுவோம். சொர்ணத்தை போட்டு அடித்து பளபளபளா ஆக்குற மாதிரி, டைமண்டை கட் பண்ணி அதனுடைய பளபளப்பை உருவாக்குற மாதிரி நாமளும் நம்மளுடைய அஜ்ஞானங்களை கட் பண்ணி, அந்தகாரங்களை கட் பண்ணி, அகங்காரத்தை கட் பண்ணி, தெரிஞ்சுக்கக்கூடாத வித்தைகளை தெரிஞ்சின்ற பாவத்தை கட் பண்ணிட்டு இப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் நம்ம திரண்டு வர்றது. கடைசியில் அந்த நவநீதத்தை எடுக்கிற மாதிரி, தயிர் கடைஞ்சு நவநீதத்தை எடுக்கிற மாதிரி நாம் சேர்ன் பண்ணி நித்திய மதனம் பண்ணணும். பண்ணி நம்மளுடைய ஆத்மபோதத்தை நம்முள்ளே உணர்ந்து அந்த ஆத்மபோதத்துக்குள்ளேயே எப்பவும் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிறது. கண்ணை திறந்து ஒரு ஆராதனை, கண்ணை மூடி ஒரு ஆராதனை. 2 டைப்பு தான் உள்ள உலகத்தில். கண்ணை திறக்கிற நேரத்தை என்னாகும் அப்படின்னா மனசு வெளியே போகும், பகிர்முகமாகவும் பகிர்லோகத்துக்குள்ளேயும் மனசு போயிடும். மனசு போச்சுன்னா ஆத்மாவை அப்படி பிரிக்க முடியாது. மனசு தான் செக்ரட்டரி ஆத்மாவுக்கு. அப்போ மனசு இருந்தால் தான் ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும் மனுஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ யோகிகளுக்கு மனசும் தேவையில்லை, அவள் அதுக்கு மேலே ஒரு லெவல் இருக்குது. நான் சொன்னேன் 7 படிகள். இந்த மனசை கண்ணை மூடினா மனசு உள்ளே அடங்கிடும், வெளியே போகாது. ஸோ மனசு வெளியே ஜம்ப் பண்ணுறது எப்படின்னா ப்ரூமத்தியம் வழியாகவோ இல்லைன்னா சக்ஷு வழியாகவோ தான் வெளியே போகிறது. அப்போ கண்ணை மூடினா என்ன ஆகும்னா உள்ளே உட்காந்துடும். அப்போது மனிதன் இறைவனை சாப்பிட்றோம் அப்படின்னு ஆசைப்பட்டான் வச்சுக்கோங்களேன், இல்லை கடைகளுக்குள்ளெல்லாம் போகிறா. ஒரு டயபெட்டிக்ஸ் கேஸு ஸ்வீட் ஸ்டாலுக்குள்ளே போச்சு. பலவிதமான ஸ்வீட்ஸ் அடுக்கி வச்சிருக்கா. ஒரு பக்கம் மனம், ஒரு பக்கம் குணம், ஒரு பக்கம் ரசனை, ஒரு பக்கம் அதனுடைய பாராட்டு, என்னெல்லாமோ சொல்கிறா. ஒவ்வொருத்தரும் ஒன்று. இது பார்த்து நாக்கு பூரா வாய் பூரா தண்ணி ஃபுல்லு. இவர் எப்படி இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றதான்னு அனுபவத்தை அனுபவிக்க முடியறால. இந்த ஸ்வீட்டெல்லாம் ஒழுங்காக கண்ணா இப்படி பார்ப்பார், கண்ணை மூடிப்பார் ஒரு செகண்டு. ஆஹா, எனக்கு வண்டி டயபெட்டிஸ்லாம் இருந்தால் இதெல்லாம் இந்த நேரத்தில் இங்கே இருக்கும்போது அந்த ஸ்டாலில் எல்லாம் எப்போ எம்டி பிளேட்டாக வெளியில் போயிருக்குமே அப்படின்னு நினைப்பார். அவ்வளோதான். அந்த ஸ்வீட்ஸினுடைய சர்வ சத்தும் சொத்தும் எல்லாம் அவரோட உடம்புக்குள்ளே பூந்துடும். அது ஒரு சின்ன திருப்தியை கொடுக்கும். அதே நேரத்தில் 98 துக்கத்தை கொடுக்கும். இன்னும் ஃபிசிக்கலாக அனுபவிச்சா தான் அதுக்கு அனுபவம் இல்லவா? அப்போ தான் திருப்தி உண்டாகும். ஆனால் ஆக்சுவலி இட்ஸ் வைஸ் வர்ஸா, தெரியுமோ? மானசீகமாக திருப்தி அடைஞ்சாதான் பூர்ண திருப்தி கிடைக்கும். சாரீரிகமான திருப்தி அல்ப திருப்தி, அது அபூர்ணமான திருப்தி, அது 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. ஆகவே பகவானை நாம் இறைவனுடைய திவ்யமான திருவுருவத்தை பார்த்து அப்படியே கண்களால் பார்த்து கண்ணை டப்புன்னு மூடி விடுறோம். மணிப்பர்ஸ் மூடுற மாதிரி. மணிப்பர்ஸை திறந்து வச்சிருக்கிற நேரத்தில் ஏதாவது திருடம் பிட்பாக்கெட் பக்கத்தில் வரான் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அதை ஒரு பட்சி மரத்தினுடைய கிளையிலிருந்து பறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
செகண்ட்ஸ் தான் ஆகும். அந்த செகண்ட்ஸ் வேணா மூடிடுவோமே இந்த மணி பர்ஸை. அதை மாதிரி அப்படி பார்த்துட்டே பகவானை அந்த ஃபோட்டோகிராஃபர் இல்லைன்னா அந்த கேமராவில் கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு கிளிக் அதை பண்ணு. அப்படியே இந்த கண்கள் வழியாக இறைவனுடைய பவித்திரமான திவ்ய சுரூபத்தை நாம் விழுங்கி விட வேண்டும். விழுங்கினா முதல்ல எங்கே போகும்? விசுத்தி சக்கரத்துக்கு தான் போகும். இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் இந்த தத்துவத்தை. அந்த விசுத்தி சக்கரத்தில் போயிட்டுனா அது சுத்தமாகிடும். அந்த இடத்துல அது இருக்கிறதான கரை அழுக்கு அது இதெல்லாம் தீட்டிக்கு வெளியில் வந்துட்டு நேர அநாகதா சக்கரத்துக்குள்ளே போகும். அடுத்தது இதயவத்மத்துக்குள்ளே அங்கே அது ஃபில்டர் ஆகிடும். அது உள்ளே வச்சு ஆனந்தப்படுறது, சுகப்படுறது. அங்கே தான் மனசு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறது. இந்த இதயத்தோட தான் கனெக்ஷன் மனசுக்கு. அந்த மனசு வந்து ரொம்ப அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுறது ஆத்மாவோட, ஜீவாத்மாவோட. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒரு ஆஃபீஸில் வந்து பெரியவன் சின்னவன் அப்படி எப்படி ஹெரார்கி சிஸ்டத்தில் வேலை பண்ணுவார்களோ அது மாதிரி வாழ கம்ப்ளீட்லி இன்டர் கனெக்டட். அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு 2 வித்தியை சொல்லி கொடுத்துருக்கா. ஒன்று வந்து பிரம்ம வித்யா நாடின்னு பேர் இருக்கு, இன்னொன்று சரஸ்வதி வித்யா நாடின்னு பேர் இருக்கு. ஸோ பிரம்ம நாடி சரஸ்வதி நாடி 2 ரொம்ப முக்கியமான 2 நாடிகள். ஆன்மீகத்தில் ஒரு நல்ல உசந்த லெவலில் வரணுமான அந்த 2 நாடிகள் ரொம்ப முக்கியம். இந்த பிரம்ம நாடி என்பது வந்து இதயத்திலிருந்து மஸ்திஷ்கா, அதாவது பிரெயினை கனெக்ட் பண்ணுறது. சரஸ்வதி நாடி என்பது வந்து இந்த ஜிஹ்வாகிரகா, இந்த நாக்கினுடைய நுனியிலிருந்து பிரெயினை கனெக்ட் பண்ணுறது. சரஸ்வதி தேவியோட மந்திரத்திலே வரும் ஜிஹ்வாவாசினின்னு பேர் தேவிக்கு. சரஸ்வதி தேவி எங்கே இருப்பாள்ப்பா? நாக்கில் இருப்பல், நாக்கினுடைய நுனியில் இருப்பல் அப்படின்னு சொல்லுவார். நாக்கு நுனி ரொம்ப கூர்மையாக இருக்கிற வாஜஸ்பதிகளாக இருப்பார்கள். நாக்கினுடைய நுனி கூர்மை இல்லாமல் ரொம்ப பறந்தா இருக்கிறவாளுக்கு ரொம்ப வான்னு பேசுவா. நிறைய லட்சணங்கள் இருக்குது நாக்குக்கு. இப்படி இந்த 2 கிரந்திகள் ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்தில். இவங்க 2 பேரும் நல்லா பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் சொல்லும் செயலும் இணைந்து வரும். இந்த தத்துவங்களை எல்லாம் வந்து பலவிதமான அம்பாளுடைய ரகசிய வித்தியர்கள் வழியாக எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு மனிதன் தன்னை பெர்ஃபெக்ஷனுக்கு கொண்டு வருவானானால் தன்னுடைய தப்புகளை எல்லாம் திருத்தி அம்பாளுடைய அந்த பாத பங்கஜங்களை வந்து இதயபத்மத்துக்குள்ளே விட்டு பூட்டி விடணும். அப்படியே எங்கே ஓட போகிறாய்? நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருந்தால் போரும். மனிதீபத்துக்கும் போக வேண்டாம், பரமேஸ்வரன் கிட்டையும் போக வேண்டாம். என்னோட இதயத்தில் உட்காரு. இது என்ன அவ்வளோ மோசமான என்னோட இதயம்? இவ்வளோ கஷ்டம் இருக்கிறதா இந்த மண்டைன் லைஃப்பில்? இவ்வளோ எல்லாம் சமத்காரம் பின்னாடி இருக்கிறதா? எல்லாம் விட்டுட்டு நான் உனக்காக ஆராதனை பண்ணுறேன் அப்படின்னா வை கான்ட் யூ சிட் வித் மீ ஃபார் சம் டைம் அட்லீஸ்ட்? அந்த பாவனையில் அந்த இதயவத்மத்துக்குள்ள அம்பையினுடைய பராசக்தியினுடைய அந்த பொற்பாதங்களை, கமல பாதங்களை வந்து வைத்து யார் ஒருவரெல்லாம் தியானம் செய்வார்களோ, பூஜை செய்வார்களோ அவர்களுக்கு ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு அப்படிங்கிறத சத்தியத்தை உணர்ந்து அவர்களுக்கு சர்வவிதமான பாதங்களிலிருந்தும் விலகி சாயுஜ்ய பதவியை அடைவார்கள் என்பது வந்து ஆதிசங்கர் பகவத்பாதருடைய திண்ணம். இதைத்தான் நம்பாயிடம் கேட்டு அவர் அனுகிரகம் வாங்கினார். பதன்யாச கிரீடா பரிச்சயமிபாரப்து மனசஹ ஸ்கலந்தஸ்தே கேலோ பவன கலஹம்சா ந ஜஹதி அதஸ்தேஷாம் சிக்ஷாம் சுபகமணிமஞ்சீர ரணிதா சலாதா சக்ஷாணாம் சரணகமலம் சாருச்சரிதே. சாருச்சரிதை அழகு, அந்த வார்த்தைக்கு இவ்வளோ அழகு. யாருக்கா குழந்தைகள் பிறந்தா சாருச்சரிதை பேர் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சித்தார்ஷத்தில் பிறந்தவா, மகன் பிறந்த வாழ்க்கையெல்லாம் போடுங்க. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.